வணக்கம். எல்லோரும் உணவருந்தி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லைனாலும் அங்கே சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஒரு மேசையில், இந்த இடத்துல மேசையில் வச்சு சாப்பிடுங்க. நாங்கள் மிகவும் தாமதமாகிவிட்டதால் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நடுவில் இருந்தது. ஒளிவேகச் சொல் ஒரு பார்வை, இதை பற்றிய ஒரு பார்வை யோகி பெரியசாமியினுடைய புகைப்படங்கள் அங்கு ஒட்டப்பட்டுள்ளன. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பார்வை யோகி பெரியசாமி கலந்துரையாடுவதாக, அதை பற்றி பேசுவதாக இருந்தது. அவரை புரிந்து கொள்வார் என்று நினைக்கின்றேன். பிறகு நேரம் இருந்தால் இடையில் அடுத்த அமர்வுக்கு பிறகு ஒரு சில நிமிடங்கள் அவருக்கு அளிக்கப்படும். அதை பற்றி கூறணும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே உள்ள படங்களை நீங்க பார்க்கலாம். படங்கள் யாருக்கேனும் பிடித்திருந்தால் அதை அவரிடம் வாங்கலாம் விலை கொடுத்து. ஒரு படம் 30 வெள்ளிகள். 30 வெள்ளிகள். அதுல என்ன முக்கியமானதுன்னா அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த படங்களை பற்றி. அந்த படங்கள் வெறும் படம் மட்டும் இல்லை, அது ஒரு செய்தியை கூறுவதாக இருக்குது. அதுவும் இன்றும் நேற்றும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாநாடு தொடர்பான செய்திகள் குறிப்பதாக இருக்கிறது. அந்த எப்படி பெண்ணிய சூழல் அப்படி இல்லைன்னா ஒடுக்கப்பட்டது, அந்த மாதிரியான ஒரே ஒரு, நீங்க எல்லாருமே நிறைய பேர் பரதேசின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அது ஓரளவு நம்முடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் எடுக்கப்பட்டது. அதுல அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்பவர்களை பற்றி, தேயிலை தோட்டங்கள் பற்றியெல்லாம் இருக்கும். அதுல இங்கு ஒரு புகைப்படம் இருக்குது தேயிலை தோட்டத்தை பற்றி. அதற்கு அவர் கொடுத்திருக்கின்ற பெயர் சிவந்த தேநீர். தேநீர்னு சொன்னா நமக்கு உடனே சிவப்பா இருக்கும்னு உடனடியே அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இந்த ஒரு குறியீடமும் அங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அதற்கு கொடுக்கப்பட்ட பெயரை நம்ம அந்த அளவுக்கு அதற்கு பின்னால் எவ்வளவு வழி இருக்கின்றது என்பதையும் தெரிவிப்பதாக அந்த பெயர் இருக்கின்றது. மணிக்கணும் உங்களுக்கு இடையில இதுல இன்னொரு ஒரு விஷயம், இந்த புகைப்படங்கள் எதற்கு அப்படின்னாக்கா இவங்க சொன்ன மாதிரி இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு படம் அது 30 சிங்கப்பூர் டாலர். அதுல அந்த பணம் 2 காரியங்களுக்காக செலவு செய்ய போறோம் ஊடுருவு மூலியமாக. ஒன்று இலங்கை போரினால் பாதிப்படைந்த குடும்பங்களுக்கு புனர்வாழ்வுக்கு அது ஒரு பாகமும், இன்னொரு பாகம் தமிழ்நாட்டில் ஆணவ கொலை செய்யப்பட்டு மரணம் அடைந்த தோழர் அசோக்கோட குடும்பத்துக்கும் அந்த பணத்தை நாங்கள் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் அது நான் அதை காட்சிக்கு கொண்டு வந்தேன். வேறு எந்த இதை கொண்டு பணம் சம்பாதிச்சுட்டு போகிற நோக்கம் இல்லை. சிங்கப்பூர் மக்கள் இந்த வழியை புரிந்து கொள்வாங்கன்றதுக்காக தான் இது என்னுடைய முதல் கண்காட்சி என்றதும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த புகைப்பட கண்காட்சியை பார்க்கலாம். இப்பொழுது நம்ம 3வது அமர்வுக்கு சென்று விடலாம். இந்த 3வது அமர்வு இந்த 2 நாள் மாநாடே பெண்ணியத்தையும் பெண்களையும் மையப்படுத்திய ஒரு மாநாடாக இருக்கின்றது. இந்த அமர்வில் பெண் நிலையும் பெண்ணியமும் இந்த கருப்பொருள்ல 3 பேச்சாளர்கள் பேச போகின்றார்கள் நமக்கு. அதுல முதல் பேச்சாளரை பற்றி, இந்த அமர்வுக்கான ஒரு பேச்சாளரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய பெயர் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய உண்மையான பெயர், இயற்பெயர், அம்மா அப்பா வச்ச பெயர் மல்லிகா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மல்லிகாங்கிற பெயர் வேறு வடிவம் எடுத்து எப்படி மாறுனுச்சுன்னு சொன்னா, அவங்க 8 வயதுல நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. 8 வயதுலயே அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்க, சிறுகதை. அந்த சிறுகதையும் எப்படி எதனின் தாக்கத்தினால் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, அந்த 8 வயதுல அவங்களுக்கு சிலப்பதிகாரம் கதை தெரிய வந்திருக்கு. சிலப்பதிகாரம் கதையை தெரிஞ்சதற்கு பிறகு அதில் உள்ள ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம் மாதவியை எடுத்துக்கொண்டு புதுமையான ஒரு பார்வையில், புதிய பார்வையில, பெண்ணிய பார்வையில அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையை கிட்டத்தட்ட 1000 பேர் அப்ப படிச்சாங்கன்னா அவங்களுடைய தந்தையினுடைய நண்பர்கள், தோழர்கள் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்களோ, அவங்க ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர் படிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இவங்க வளர்ந்ததற்கு அப்புறமா அந்த கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சோன்னா அந்த 1000 பேர்ல ஒருத்தர் பதிப்பாளராக இருந்திருக்கிறாரு. அவர் இவங்களுடைய எழுத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுக்கு அந்த முதல் கதைக்கு என்ன பெயர் இவங்க வச்சாங்களோ அந்த பெயரையே இவங்களுக்கு பெயராக சூட்டிவிட்டார், எழுத்தாளராக. அவங்க தான் புதிய மாதவி. நேற்றும் அவங்க மாடரேட்டராக இருந்தாங்க. அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்கிறாங்க, நிறைய இலக்கிய
இலக்கியங்கள், கதைகள் இதையெல்லாம் தவிர அவங்களுடைய புத்தகங்கள் வந்து பாடங்களாகவும் இருக்கின்றது. நிறைய பேர் அவருடைய புத்தகங்களில் ஆய்வு செய்து எம்ஃபில் பட்டம் வாங்கி இருக்கிறாங்க. இதுல இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னாக்கா, நமக்கு மும்பை அப்படின்னு சொன்னா உடனடியா அதுவும் திரைப்படக்காரர்களுக்கு அந்த தாராவி அவங்களுடைய கருப்பொருளா மாறி போயிடும். அதுல உள்ள வாழ்க்கை கருப்பொருளா மாறி போயிடும், ஏழ்மை கருப்பொருளா மாறி போயிடும். ஆனா எப்பொழுதுமே ஒரு இடத்திற்கு அந்த ஒரு பக்கம் மட்டுமே இருக்காது. கமர்ஷியலா பண்ணணும்னா அந்த ஒரு ஒன்னத்தை மட்டுமே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு முகமும் இருக்கின்றது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்தவர்ல முக்கியமான ஒருத்தர், அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த புதிய மாதவி தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாகவே. அது ஒரு மிகப்பெரிய வேலையாகவே இருக்கின்றது. ஏன்னா ஒரு பக்கத்தை மட்டுமே வெளிப்படையா காமிச்சிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய பிம்பம் உலகத்திற்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனா உண்மை தன்மைங்கிறது அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இவங்க அந்த இடத்துலயே பல காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, பல தலைமுறைகளாக. அதனால அந்த இடம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனோட உண்மையான முகத்தை இவர்களுடைய எழுத்து மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். இதற்கு மேல் இவங்களுக்கு என்னன்னாக்க நிறைய விருதுகள். ஆனா என்னன்னா விருது எல்லாமே வேறு வேறு துறைகளிலிருந்து. கவிதைகளுக்காக கவிஞர் சிற்பி இலக்கிய விருது, சிறுகதைகளுக்காக பெரியார் பேரவை விருது, அடுத்தது இலக்கிய சமூக இலக்கிய பணி, வெறும் இலக்கிய பணியில சமூக இலக்கிய பணிக்காக அறிஞர் அண்ணா விருது. இவ்வளவு விருதுகளையும் பெற்று இங்கு வந்திருக்கக்கூடிய புதிய மாதவி அவர்களை அழைக்கின்றேன். இவர்கள் பேசக்கூடிய தலைப்பு பெருந்திணையாகும் ஐந்திணை. நிறைய பேருக்கு ஐந்திணைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சங்க இலக்கியம் படித்தவர்களுக்கு, தமிழ் படித்தவர்களுக்கு பெருந்திணை தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவங்க வந்து ஐந்திணை பெருந்திணை ஆகுது அப்படிங்கிற மாதிரியான புதிய கண்ணோட்டத்துல நம்மளுடைய மரபு, பழக்க வழக்கங்கள், பண்பாடு, பாரம்பரியம்னு சொல்லிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் இன்றைய வாழ்க்கை முறைக்கு, இப்பொழுது உள்ள வாழ்க்கைக்கு புதிய பார்வையில இவங்க எப்படி பாக்குறாங்கிறத தான் நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகின்றார்கள். இரண்டாவது பேச்சாளர் நமக்கு உரியவர் நஸ்ஹத் ஃபஹீமா, நம்முடைய சிங்கப்பூரர். இவங்க வந்து அதாவது இந்த அமர்வுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஒரு தனி ஆளாக சமூகத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லாரும் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள், இல்ல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் தான் இந்த அமர்வுல பேசுறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்றா தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே மாற்றணும்னு நினைச்சாக்க ஒரு விஷயத்தை மாற்ற முடியும், ஏதோ ஒரு விதத்துல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் சமூகத்துல. இதுல வந்து நஸ்ஹத் ஃபஹீமா என்ன பண்றாங்கன்னாக்கா ஹஷ் பீஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாங்க. அந்த இயக்கத்தின் மூலமாக இவங்க என்னன்னா அமைதியை நிலைநாட்டுவது, சமூக நல்லிணக்கத்தை எப்படி கொண்டு வர்றது. அதுல முக்கியமாக இவங்க செய்யறது என்னன்னாக்க இளைஞர்கள்ட்ட நிலவக்கூடிய அந்த தீவிரவாத கோட்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு தோணுது. ஏன்னா இளைஞர்கள் தான் இதுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், இளைஞர்கள்ட்ட நம்மளும் ஏற்படுத்த முடியும். அந்த இளைஞர்களிடம் இவங்க அந்த கோட்பாடுகளை உடைக்கின்ற அளவுக்கு இல்லை என்ன மாதிரியான அதை பற்றி உரையாடல்களை நடத்துறாங்க. அடுத்தது என்னன்னாக்க IMDA இந்திய திட்ட ஆலோசகர் குழுவிலும் இவங்க தலைவராக இருக்கிறாங்க. அந்த ஹஷ் பீஸ், அது வந்து நான் ஹேஷான்னு கேட்டேன், ஹேஷ் தான் நினைக்கிறேன், #peace. இந்த இயக்கத்தின் மூலமாக ஒரு தனி ஒருவராகவும் சமூகத்துல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி அமைதியை நிலவ இவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வர்றாங்க நஸ்ஹத் ஃபஹீமா. இவங்களும் நம்முடைய சிங்கப்பூரர் தான். இப்போ இருக்கின்ற நிலையில் என்னன்னாக்கா உலகம் முழுவதுமே ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் அதன் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சிறப்பு அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா சிறப்பான தேவை தேவைப்படுது, ஆதரவு தேவைப்படுது. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அதை கவனிக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்கள், இல்லை பெரியவர்கள், ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் என்ன மாதிரி அந்த குழந்தைகளை பார்த்து கொள்வது, வளர்த்தெடுப்பதுங்கிறதுல நிறைய சவால்கள் இருக்கு. இன்னொன்று எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால இவங்க என்னன்னா அந்த மாதிரியான ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனை எடுத்து அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு பயிற்சி அளிப்பது இவங்களுடைய பேஷன். அதுதான் குழந்தைகளை சரியாக வளர்ப்பதுன்னு ஒண்ணு. அதே சமயம் இந்த சிறப்பு தேவைக்கான குழந்தைகள் இருக்கின்ற குழந்தைகளை வந்து எப்படி வளர்ப்பதுன்னு நிறைய பேர் தெரியாம இருக்கிறோம். அந்த எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறதுன்னு தெரியாம இருக்கு. அந்த மாதிரியான ஒரு செயல்ல இவங்க ஈடுபட்டிருக்காங்க. எல்லோருக்கும் அறிந்த ஒருவர் கலா ராஜேஷ் கண்ணன்.
இவங்க வந்து சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியராக தன்னை மேம்படுத்தி கதை சொல்லியாகவும் அதன் மூலம் குழந்தைகளை வளர்க்க முடியும். இன்னொன்று என்னன்னா, நம்ம இப்போ கல்வி அமைச்சர் பொறுத்தவரையில் இங்கே சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஜாய் ஆஃப் லேர்னிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பள்ளிக்கு போகாது. நேற்று தான் ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அம்மா மேடம்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் நாங்கள்லாம் பள்ளிக்கு போகும்பொழுது பள்ளிக்கு போகிறதுக்கு வந்து லுக் ஃபார்வர்ட் டு பள்ளிக்கு போகிறதுனா அப்படி ஒரு அதுவாக இருக்கும். விடுமுறையில் வீட்டில் இருக்க பிடிக்காது. நாங்கள் வந்து ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷமாக பள்ளிக்கு போவோம், சந்தோஷமாக பாடுவோம், ரோட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து தேடி தேடி படிச்சுக்கிட்டே போவோம், வாசித்து பார்ப்போம், அப்படியெல்லாம் கற்றுக்கிட்டோம். நாங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சிங்கிறது இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டாக்க இல்லை, கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரது எப்படிங்கிறதுல எல்லாருமே எல்லா ஆசிரியர்களும் சவால்களோடு தான், பெற்றோர்களும் கூட ரொம்ப சவாலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த ஸ்பெஷல் நீட்ஸ்னு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமான சவால் இருக்கும். அதை தீர்ப்பதற்கு நமக்கு ஆலோசனைகளும் கொடுக்கலாம். அந்த விதத்தில் கலா ராஜேஷ் கண்ணன் இங்கே இருக்கிறாங்க, அவங்கள வேலைக்கு அழைக்கிறேன். இவங்க பேச போகிறது சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகளின் வளர்ச்சியில் பெண் நிலை. ஏன்னா முக்கியமாக சில சமயங்கள் எல்லா குழந்தைகளை வளர்ப்பிலையும் வந்து பெண்கள் மிக முக்கியமான, அம்மாங்கிற ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அவங்க எந்த அளவிற்கு எதை கற்றுக் கொடுக்கின்றார்கள், எப்படி வளர்க்கின்றார்கள், அதன்படி குழந்தை வளரும். கண்டிப்பாக அது வந்து அது அம்மாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற எந்த பெண்ணாக இருந்தாலும் வளர்க்கக்கூடிய சூழல். அந்த விதத்தில் இவங்க நம்ம எல்லாருக்குமே ஓரளவு ஏதேனும் ஒரு ஆலோசனைகளை கொடுக்க முடியும். இவங்க 3 பேரையும் கட்டி மேய்ச்சி வழி நடத்தி அழைச்சிட்டு போகிறதுக்காக எனக்கு பிடித்த ஒருவர், அதாவது பர்சனலாகவும் ஏன்னா பொன்னம்பலம். இவங்க வந்து ஒரு இனப்பெருக்க உயிரியலாளர். இவங்க ஆக்லாந்து பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்காங்க, ஆராய்ச்சியாளராகவும் இருக்காங்க. இவங்க ஒரு விஞ்ஞானி. ஏன்னா வந்து இவங்க இந்த அமர்வை வழி நடத்த போறாங்க. அவங்க மேடைக்கு வந்துடலாம். நான் அதுக்கப்புறம் அடுத்த பேச்சாளரை கூப்பிடுறேன். இவங்க முக்கியமா எனக்கு என்னன்னா, நேற்று இவர்களுடைய பேச்சிலிருந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய சொன்னாங்க. ரொம்ப அழகா அது என்னன்னா, வன்முறைனா என்ன, குடும்ப வன்முறைனா என்ன, வன்முறை இல்லாம இருக்கிறதுனா என்ன, ரொம்ப அழகா அதை படம் போட்டு அதை யாரோ ரிக்வஸ்டும் பண்ணாங்க. அதை கொஞ்சம் எல்லாரும் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் போட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். அந்த சர்க்கிள்லாம் ரொம்ப அழகா அதை ரொம்ப தெளிவா வெளிப்படுத்தினாங்க. அதாவது வன்முறைங்கிறது பிசிக்கலா மட்டும் ஹராஸ் பண்றது கிடையாது, அதுக்கு மேல இதெல்லாமும் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புள்ளி விவரத்தோட சொன்னாங்க. இவங்க வந்து சக்திங்கிற ஒரு நிறுவனத்தின் கவுன்சில் உறுப்பினராக அங்க இருக்கிறாங்க. அதுல என்ன செய்யறாங்கன்னாக்க, பாலின சமத்துவம் பற்றிய அடிப்படை அறிவு, அதுல வந்து நமக்கு எல்லாருக்குமே ஓரளவு குறைவா தான் இருக்கும். அந்த அடிப்படை அறிவை அவங்களுக்கு புகுத்தி அந்த சமத்துவத்தை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அதை எல்லாவற்றையும் அந்த அமைப்பின் மூலமாக இவங்க அந்த நாட்டில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் மன்னிக்கவும், இங்கே வந்து எப்பொழுதும் 3 பேர் தான் அமர்வுக்கு இருப்பாங்க. அதே அப்படியே உள்ள வந்துருச்சு. 4வது ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க. அவர்களும் என்னன்னா, உங்களுக்கு எல்லோருக்கும் அறிந்தவர், எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க கீதா கெஃபே அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய பிளாக் வந்து ரொம்ப பாப்புலர் எல்லாருக்கிட்டையும். கீதா ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். கீதா ரவிச்சந்திரன் வந்து ஒரு இல்ல நிர்வாகி. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்ல நிர்வாகி அதுதான் உண்மையான ஒன்றும் இல்லையா? ஆனால் பொதுவாக ஆங்கிலத்தில் இந்தியர்கள் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் கொஞ்சம் இடிக்கும். அது என்ன ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு. இவங்க வந்து கவிதைகள், கட்டுரைகள் இது எல்லாத்தையும் ஆங்கிலம், தமிழ் 2லும் எழுதுறாங்க. ஏன்னா அவங்களுடைய படிப்புன்னு சொல்லும் பொழுது கல்வி வந்து ஆங்கில இலக்கியம் படித்தவர். அதனால ஆங்கிலத்தோட நிறுத்திக்காம தமிழிலும் பைலிங்குவலா இருக்கிறது ரொம்ப எந்த அளவிற்கு உதவியா இருக்கு அவங்களுக்கு. அது இவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, அன்றாட அனுபவங்கள், அது ரொம்ப முக்கியமானது. அன்றாட நம்ம பெருசா எதுவும் அரசியல்லாம் பேசலாம், ஆனா கடைசியில வரும்பொழுது தினப்படி வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால இவங்க அன்றாட அனுபவங்களை அவங்களுடைய பிளாக்ல பகிர்ந்துக்கிறாங்க. அதன் மூலம் மற்றவர்களுக்கு, அதை தவிர என்னன்னா கணவரோட சேர்ந்து பாதைங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அது மூலமா வறுமை கோட்டில் உள்ள
குழந்தைகளின் பிள்ளைகளின் கல்வி செலவுக்காகலாம் இவங்க அந்த சமூக சேவையையும் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இவர்கள் நால்வருடைய பேச்சையும் நாங்கள் கேட்பதற்கு ஏன்னா அவர்கள் வழி நடத்துவார்கள். இதுல முக்கியமாக ஒன்றே ஒன்று கூற வேண்டும், என்னன்னா எல்லோரும் நேரத்துடன் பேசி தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தோடு முடித்து கொண்டீர்களானால் மற்ற பேச்சாளர்களுக்கும் அந்த வாய்ப்பு ஒழுங்காக கிடைக்கவில்லைன்னா அவங்களுடைய நேரத்தை நம்ம கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா காலையில் நடந்ததில் இப்போ நம்ம யோகி பெரியசாமியோட ஒரு நிகழ்வையே 15 நிமிஷம் கட் பண்ணிட்டோம். அது மாதிரி மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நேரத்துக்குள் முடித்துக் கொள்ளவும். நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு புத்துணர்ச்சியோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த அமர்வுக்கு என்ன முதல் அமர்வுக்கு பிறகு எங்களுக்கு அந்த இடவேளை கட்டாயமாக தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். டு ஜஸ்ட் கேதர் அவர் தாட்ஸ் அண்ட் திரும்ப ஒரு பேஸ் லைனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது. ஸோ இந்த ரெண்டாம் அமர்வு வந்து பெண்ணிலையும் பெண்ணியமும் என்ற கன்செப்டுக்குள்ள வருது. 4 பேர் இருக்கணும். வீர விஜயபாத்ரி சொன்ன மாதிரி நாங்கள் அது எல்லாரும் 7 அளவு ஒரு நேரத்துக்குள்ள கதைக்க போயிட்டோம். அதுக்கு பிறகு கூட கேள்விகளும் ஆக நிறைய இருந்துச்சுதுண்டா அவ எல்லாரும் இன்னைக்கு பின்னேரம் ராகு 7-8 மணி மட்டும் இங்கே தான் நிற்க போயிடும். கட்டாயமா இதுதான் கவர்மெண்ட் இல்லை, கேள்விகள் நிறைய இருந்தா கேள்விகள் நிறைய இருக்கிறது சரியான நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக அதுக்காகத்தான் நாங்கள் இதில் எல்லாம் வைக்கிறோம். வைக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு கலந்துரையாடல் சரியான முக்கியமான விஷயம். ஆனால் தச்சுமேல் உங்களோட கேள்விக்கு எங்களுக்கு டைம் பத்தாமல் போனால் தயவு செய்து அதை வச்சு பிறகு மண்டபத்தில் அமர்ந்து கேட்கல பிறகு கேளுங்கோ. அதோட நாங்கள் போவோம், ப்ரோக்ராமுக்கு போவோம். முதலாவது புதிய மாதவி. இவை எல்லாரும் பற்றியும் ஏற்கனவே வீர விஜயபாத்ரி சொல்லிட்டான்றதால நான் ஆக நேரம் அதுக்கு எடுத்துக்கொள்ள போறதில்லை. ஸோ முதலாவது பெருந்திணையாகும் ஐந்திணை என்று புதிய மாதவி கதைக்க போறேன். நான் அவர்கிட்ட கேட்ட நேரம் அவர் சொன்னது தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை பற்றி சமகால பார்வையில் தான் பார்க்கலாமான்னு தன்னுடைய முயற்சியை சொல்ல போறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நல்ல மதிய உணவுக்கு அப்புறம் இப்படி உங்களையெல்லாம் உட்கார வச்சு பேசுறதுங்கிறது தூக்கத்திலிருந்து எழுப்பணும். அதுதான் அந்த ரிஸ்க், அந்த சேலஞ்சை நான் எடுத்துக்கிட்டு தான் இப்போ உங்க முன்னால் நினைக்கிறேன். எப்போதுமே பெண்ணிய கருத்தரங்குகளில் நாம் மறுவாசிப்பு செய்யப்பட வேண்டிய ஒரு பொருளாகவும் ஒரு சொல்லாகவும் இருப்பது பண்பாடு. எல்லா மேடைகளிலும் பேசப்படுகின்ற சொல் பண்பாடு. என் அருமை தோழியரே, உங்களிடம் ஒரு கேள்வியை வைக்கின்றேன். எது பண்பாடு? எது பண்பாட்டின் அடையாளம்? பொட்டு வைத்துக் கொள்வது பண்பாடா? நான் புடவை கட்டி கொண்டிருக்கிறேனே, இது என்னுடைய பண்பாட்டு அடையாளமா? நான் பூ வைத்துக் கொண்டு வந்தால் அது என்னுடைய பண்பாடா? இதையெல்லாம் நாம் நம்முடைய பண்பாட்டின் அடையாளங்கள் என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீ துப்பட்டா போட்டுக் கொண்டுதான் வர வேண்டும் என்று சொல்லுவதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் வர வேண்டும். எந்த புற அடையாளங்களும் பண்பாட்டின் அடையாளங்கள் அல்ல. அப்படியானால் எது பண்பாடு? இந்த கேள்வி இந்த புத்தகத்திலே நான் தொகுத்திருக்கின்ற இந்த புத்தகத்திலே என்னுடைய அருமை தோழர் பேராசிரியர் மங்கை அவர்கள் சொல்லுகிறார், என்னிடம் எது பண்பாடு என்று கேட்டால் நான் சொல்லுவேன், திணை கோட்பாடுதான் எங்கள் பண்பாடு என்று சொல்லுவேன். என்ன சொல்றாரு? திணை கோட்பாடுதான் எங்கள் பண்பாடு என்று சொல்லுவேன். திணை பண்பாடு என்றால் அந்த வார்த்தை அப்படியே சொல்றேன். திணை பண்பாடு என்றால் நிலம் சார்ந்து, நிலம் சார்ந்த மரம், செடி, கொடி, மலர் சார்ந்த வாழ்வும், வாழ்வில் அவை அனைத்திற்குமான இடமும் என்றுதான் காட்டுவேன். இந்த திணை பண்பாடுதான் பண்பாட்டின் அடிப்படை. இதுதான் பண்பாடு என்று கருத்தை வைக்கின்றார் அவர்கள். இந்த புத்தகத்தை நான் ஒரு தொகுப்பாளராக இருந்து
இருக்கின்ற போது இந்த கருத்திலிருந்து தான் இன்றைக்கு நான் பேச வேண்டிய பொருளை நான் வந்தடைகின்றேன். அப்போதுதான் நான் இந்த கருத்துருவாக்கத்திற்கு வருகின்றேன். பெருந்திணையாகும் ஐந்தினை. நிறைய பேர் இங்க வந்தவனே என்கிட்ட கேட்டாங்க, என்னது 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 தமிழருடைய பொற்காலம், சங்ககாலம், தொல்காப்பியம், இங்க நிறைய மேடை பேச்சாளர்கள் பேசுவதை கேட்டிருப்பீர்கள். அன்பின் ஐந்தினை என்று சொல்லப்படுகிறது. நிலத்தை 5ஆக பிரித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். பெருந்திணை என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. இப்போ இந்த அன்பின் ஐந்திணை என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று சொல்லப்படுகிறது. பெருந்திணை என்பது பொருந்தா காமம் என்று சொல்லப்படுகிறது. ஒற்றை வரியில நான் இதெல்லாம் என்னன்னு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். நான் பேச வேண்டிய பொருள் சொல்ல முடியாம போயிருக்கிற ஒரு அச்சத்தினால நான் அதை ரீகேப் போகல. கூகுள் ஆண்டவர் போய் தட்டுனீங்கன்னா கொடுத்துட போறாரு. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். நான் அதுக்குள்ள போக விரும்பல. நம்முடைய கலாச்சாரத்தினுடைய, தொல்காப்பியத்தினுடைய, சங்க இலக்கியத்தினுடைய, பொற்காலத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பின் ஐந்திணை இது இன்றைக்கு இருக்கிறதா? இது எதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் சமகால பார்வையோடு வைக்க விரும்புகின்றேன். எப்போதுமே சமகால பார்வையோடு வைக்கின்ற போது அதற்கு ஒரு ஆவணம், ஒரு வரலாற்று பார்வை இருக்கும். இந்த பெருந்திணையை கூட பொருந்தா காமம்னு சொல்றான். ஆக்சுவலா அது பொருந்தா காமம் இல்லை. இவங்களால் எதற்குள்ளும் பொருத்த முடியாத ஒரு உறவு நிலைதான் பெருந்திணை. நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற போது பெண்மணி சமூகம் என்று ஒரு சமூகம் இருந்திருக்கிறது தான். அந்த பெண்மணி சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது? திருமணம் என்பது பெண்ணுக்கு கட்டாயம் என்கிற ஒரு நிலை வருகின்ற போது இது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இந்த மையப்புள்ளிக்கு வரமாட்டோம் என்று இந்த பெண்கள் எல்லாம் ஒதுக்கினார்களோ அவர்கள் எல்லாம் பெருந்தடியாக காலப்போக்கில் அவர்களுடைய ஆண் பெண் உறவு பொருந்தா காமமாக நம்மளுக்கு சித்தரிக்கப்படுகிறது. இதுதான். ஆனால் இந்த சோகால ஒழுக்கவியல் பெருந்திணையை நமக்கு பொருந்தா காமம் என்று கற்பித்திருக்கிறது. இது குறித்து கேள்விகள் வரும்போது நான் பதில் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் தசரா பண்டிகை வரைக்கும் அது எப்படியாக இருக்கிறது என்பதை நான் ஆவணங்களுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தயார். ஆனா இந்த பெருந்திணையிலே தான் நான் திணை கோட்பாடு தான் என்னுடைய பண்பாடுன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த திணை கோட்பாடு கூட நீங்க பார்த்தீர்களே என்றால் பெண்ணுக்கான ஒழுக்கத்தை தான் பேசுது. பெண் இப்படி இருக்கணும், கலவு மனத்துல இப்படி இருக்கணும், கையை கட்டாயம் அவனுக்கு பசுலகத்தாகணும், இப்படியான பெண்ணுக்கான எல்லா ஒழுக்கங்களையும் பெண் உடலுக்கான ஒழுக்கங்களையும் சேர்த்தே பண்பாடு பூர்த்தி இருக்கிறது. ஏன் பண்பாடு என்பது பெண்ணுக்கானதாகவும் பெண் உடலுக்கானதாகவும் நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது என்கிற கேள்வியை உங்கள் முன்னால் நாம் வைத்துவிட்டு அடுத்த கட்டத்தில் நகர்கிறேன். இப்போ பெண் அப்படின்னு சொன்ன உடனே புனிதம் பேசுறோம். பெண் உடல் என்று சொன்னால் அது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம். இப்போ இன்னொரு கேள்வி சேர்த்து வைக்கிறேன். நான் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல போவதில்லை. என்னுடைய நோக்கம் கேள்விகளை உங்களிடம் எழுப்புவது மட்டும்தான். அதற்கான விடைகளை நீங்கள் கண்டடைய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு விருப்பமும் கூட. ஏன்னா என்னுடைய கோட்பாடுகளை உங்கள் மீது திணிப்பது என்னுடைய நோக்கமும் அல்ல. புனிதம் என்பது என்ன? அது உங்கள் உடல் சார்ந்ததா, உங்கள் மனம் சார்ந்ததா? எது புனிதம்? இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு வர்றேன். இந்த புனிதம் என்பதை கட்டுக்காப்பதில் உலகம் எங்கும் மதங்கள் மிகப்பெரிய ஆட்சி செய்தது. மதத்தினுடைய ஹோல்டு இருக்கிறீங்களா? அது இந்த புனிதம் என்பதை பெண் மீது சுமத்தியதில் மிகப்பெரிய ஒரு ரூலிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் இதை பைபிள் எடுத்துட்டு வருகிறேன். நான் எந்த மதத்திற்கும் எதிரானவள் அல்ல என்கிற ஒரு கோட்பாடு, ஒரு ஈக்குவேஷன் ஒரு சொல்லிட்டு இதை சொல்றேன். பைபிள் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். ஹீப்ரு மொழியில இயேசுவை பெற்றெடுத்த பெண் இளம்பெண் அப்படின்னு வருது. அந்த இளம்பெண் என்பதற்கு ஹீப்ரு மொழியிலே சொல்லப்பட்ட சொல் அல்மா, ALMA, அல்மா.
இயேசுவை பெற்றெடுத்த மேரி கன்னி மேரியாக மாற்றம் பெற்று அதை பாதுகாப்பதில் மதம் வெற்றி அடைந்தது. அதாவது ஒரு குழந்தை பிறப்பில், இயேசுவின் பிறப்பில் ஒரு பெண்ணின் கருப்பையினுடைய மகத்துவத்தை மதிக்கின்ற மதம் அதை ஆண்பாடையில் இருந்து காப்பாற்றிக் கொண்டது. நான் அதை சிங்கப்பூர்ல பேசுறேன். எப்பாவது கூகுள மேயர் நமக்கு வழக்கம் தான். தூக்கம் வர்றதுக்காகவும் செய்வேன், தூக்கம் வராமல் இருப்பதற்கு அதை செய்வதற்கு. அப்படி நான் செய்து கொண்டிருக்கின்ற போது சிங்கப்பூர் பத்திரிகையிலே ஒரு தினசரியில் மாவீரனின் கதை, அவாண்டு நாடக குழு படைக்கும் பரசு அப்படின்னு ஒரு விளம்பரம் படிச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் பரசு கதை தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அந்த பரசு ராமனின் கதை என்பது கதை அல்ல, ஒரு பெண்ணிய சமூகம் ஆண்மணி சமூகமாக மாறுகின்ற தொன்மத்தின் கதைதான் பரசுராமனின் கதை. அன்றைக்கு எல்லம்மாவை இப்ப நம்ம கும்பிட்டு இருக்கோமே, ஒரு கதையை நான் திருப்பி சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே பரசுராமனின் கதை. அந்த எல்லம்மாவை நாட்டார் தெய்வமாக நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோமே, எல்லம்மாவிடம் இருப்பது அந்த தலையில இருக்கிறது ரேணுகாவா? எல்லம்மாங்கிற அந்த நாட்டார் தெய்வத்தின் தலையில் இருப்பது எல்லம்மாவின் தலையா, ரேணுகா தேவியின் தலையா? இந்த புனிதங்கள் மீது போர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த உடலின் அடையாளங்கள் மீண்டும் மீண்டும் பெண்ணிய தளத்தில் நம்ம யோசிக்க வைக்கின்றன. அப்புறம் இது எப்படி மாற்றம் பெறுகிறது என்று பார்க்கின்ற போது கிரேக்க மொழியில் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த பண்பாடு பெண் சார்ந்தது, slowly is moving into பெண் உடல் சார்ந்ததாக மாறுகிறது. கிரேக்கத்துல நீங்க சிற்பங்களை பார்த்தோம்னா அந்த அட்ராக்டிவ் ஃபிகர் ஒரு பெண்ணுக்கு எதை காட்டுவாங்க தெரியுமா? வாலிப்பான கால்கள். இவதான் கிரேக்கத்துல ஆரம்பத்தில் இருந்தது. ஒண்ணு வேண்டாங்க, நம்ம சங்க லிட்ரேச்சர் எடுத்துப்போம். இதை ராஜகௌதமன் ரொம்ப தனக்கே உரிய நக்கலான தொழிலே சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்திருக்கின்ற போது அவர் சொல்லுவார், இந்த அரசியலை பற்றி வர்ணிக்கின்றார் புலவன். அப்படி வர்ணிக்கின்ற புலவன் இப்படிப்பட்ட அரசி என்று சொல்லுகின்ற போது வரிபடர்ந்த அழுக்குடையுடைய அரசி, பெருத்த மூளையுடைய அரசி என்று அரசனிடம் வர்ணிக்கின்றார். இவை எல்லாம் ஒரு பால் இச்சையை தூண்டுகின்ற ஒரு அடையாளங்களாக இருந்திருக்குமே. ஆனால் ஒரு அரசனிடம் ஒரு புலவன் அப்படி வர்ணித்திருக்க முடியுமா? அவன் செய்த வர்ணனை என்பது ஒரு மலரை போல, ஒரு மரத்தை போல, ஒரு கடலை வர்ணிப்பது போல, ஒரு இயற்கையை வர்ணிப்பது போல பெண்ணின் அந்த உடல் உறுப்பை வர்ணித்தார். பேரரசுகளின் காலம் வருகின்ற போது இவை எல்லாமே மாற்றம் பெறுகின்றது. என்றைக்கு அரசுகள் பேரரசாக மாறுகின்ற போது, என்றைக்கு அதிகாரம் ஒரு மையப்புள்ளியிலே குவிகின்றதோ அப்போது நுகர்பொருள் கலாச்சாரங்கள் மாறுகின்றன. அந்த நேரத்தில் தான் பெண் உடல் விற்பனைக்குரியதாக, ஆணை கவரக்கூடிய ஒரு நுகர்பொருளாக, பாலியல் நுகர்ச்சியில் வித்தையாக மாற்றம் பெறுகின்றது. இது நான் தமிழுக்கு மட்டும் பொருத்தி பார்க்க வேண்டாம். இதை ஃபுல்லா நீங்க வேர்ல்டு ஆர்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களால இருந்து மார்பளவு ஓவியமாக அவள் தீட்டப்பட்டதில் இருந்து, ஆனாமியவாளின் நிர்வாண படங்களில் இருந்து நீங்க இதை அப்படியே பார்க்கலாம். பாரிஸ்க்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற கண்காட்சிகளில் நீங்க இதுகளை முழுமையாக கவனிக்கணும். இப்போ அடுத்து பக்தி இலக்கியம். இதை சின்னதா கொண்டு விட விரும்புகிறேன். ஏன்னா இங்க நிறைய நேரத்துல நீங்க ஆண்டாளை பத்தி பேசிட்டே இருந்தீங்க. பெண்ணிய தளத்தில் நேற்றும் இன்றும் ஆண்டாளை என்னைய புரிந்து சொன்னீர்களா, புரியாமல் அந்த ஆண்டாள் உச்சரிக்கப்பட்டாளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இன்னொரு கேள்வியை உங்களுக்கு வைக்க விரும்புகின்றேன். ஆண்டாளை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டாளுக்கு இணையாக இந்திய மொழிப்பரப்பிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மீரா, அக்கா மகாதேவி, லல்லா இவர்கள் அனைவருமே திருமணமானவர்கள். இந்த திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவனை விலக்கிவிட்டு என்னுடைய ஆண் என்கிற பிம்பத்திலே
இதை நாங்க கள ஆய்வு செய்கிறோம். எங்க போய் செய்கிறோம்? மீராவை ஏற்றுக்கொண்ட அந்த மீராவை கும்பிடுகின்ற அந்த மக்களிடம் போய் சொல்கின்ற போது மீரா விதிவிலக்கு, அக்கா மகாதேவி விதிவிலக்கு, லல்லா விதிவிலக்கு. பெண்கள் எங்கெல்லாம் நீங்கள் கற்பித்திருக்கின்ற ஒழுக்கவியல்களை மீறுகின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் விதிவிலக்கு. எக்ஸப்ஷனல் கேசஸ். இதை உங்களுடைய புரிதலுக்காக விட்டு செல்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த சமகால அரசியலுக்கு வரும். இந்த சமகால அரசியலில் வருகின்ற போது 1994 இந்திய மண்ணிலிருந்து 2 உலக பேரவைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அது வரைக்கும் எங்க நாட்டில் அலைகளே இல்லையா? அட் சேம் டைம் 2 பேர். இதற்கான என்ன காரணம் என்று நாம் பார்த்தோமே ஆனால் 1991 இந்தியா உலகமயமாதலுக்குள் நுழைகின்றது. இந்தியா என்கிற சந்தை மேற்கத்திய நாடுகளுக்கு தேவைப்படுகின்றது. எனவே இந்திய மண்ணிலிருந்து 2 உலக பேரலைகளை தேர்ந்தெடுத்து அழகு விற்பனை சாதனங்களை இந்தியாவில் கொண்டு இறக்குகின்றார்கள். 140 விழுக்காடாக இருந்த வரி 40 விழுக்காடாக குறைக்கப்பட்டு இந்தியாவின் மூளை முடுக்குகள் எங்கும் அழகு நிலையங்கள் திறக்கப்படுகின்றன. என்ன கேட்கிற? 28, 34, 36 is possible for an Indian woman? மேற்கத்திய நீங்கள் கொடுத்திருக்கும் அந்த அழகியல் குறிப்புகள், அந்த ரூல்ஸ், அந்த ரெகுலேஷன் யார பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது? ஆசிய பெண்களையும் ஆப்பிரிக்க பெண்களையும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. நீ யாரு நான் இப்படித்தான் இருக்கணும், இதான் அழகியல் கோட்பாடு என்று சொல்வதற்கு? இந்த கேள்விகளை பெண்ணிய தளத்தில் நாம் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது என்ன நம்ம நல்லா தெரியுங்க, நம்ம எல்லாம் படிச்சவங்க. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு யாருக்கும் கலர் வராது. 100% எவ்வளவு விற்பனை ஆகுது? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் நமக்கு. இன்னொரு விஷயம், நான் உங்கள்கிட்ட 5 என்று ஒன்று சொன்னேன். முதற் பொருள் என்று ஒரு வார்த்தையை சொன்னேன். அந்த முதற் பொருளோடு சேர்ந்தது கருப்பொருள். இந்த கருப்பொருள்லாம் என்ன தெரியுமா? அந்த மரம், செடி, கொடி, இந்த நிலத்துல இதுதான் விளையும், நெய்தல் நிலத்துல இப்படித்தான் இருக்கும், குறிஞ்ச நிலத்துல இப்பதான் மழை பெய்யும், இவைதான். இந்த நிலை கருப்பொருள் எங்கெல்லாம் சிதைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அன்பின் 5 இருக்காது. இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அதுவும் குறிப்பாக 3ஆம் தர நாடுகளுக்கு, 3ஆம் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய நாடுகள் குப்பை தொட்டிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய இயற்கை வளங்கள் மீது அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். நமக்கு அது புரியல. நமக்கு உயர்ந்த கட்டிடங்கள் வந்த முதல் நாள் நான் சிங்கப்பூரை ரசிச்சேங்க, 2ஆவது நாள் எனக்கு ரசிக்கல. ஏன்னா இந்த too much of uniformity is killing my natural energy. Whether you agree with me or not, I don't know. எல்லா மரங்களும் ஒன்று கூட இருக்காது. எனக்கு ஒரு வேப்ப மரம் வேண்டும், ஒரு பூவரசு வேண்டும். எல்லா மரமும் இதே சைஸ்லயாங்க இருக்கும். அழகு என்பது அது அல்ல. அப்படின்னா அழகியல் சிந்தனையே நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு. இது அழகு அவன் காட்டுறான், இது இல்லைங்க. பாபிடால அழகனை காட்டிட்டு நம்ம குழந்தைகளை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். பாபிடால் cannot be the identity of the beauty. அன்னைக்கு விளையாட்டு மரப்பாச்சி பொம்மைகள், வித்தியாசமான மரப்பாச்சி பொம்மைகள், அவைதான் நம்ம. இதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. எப்ப இது பாதிக்கப்படுதுன்னா, நம்மளுடைய சுய சார்பு பாதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய பாட்டிட்டு எப்பவுமே சுருக்கு பையில காசு இருக்கும். நாங்க போனா அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. அவளிடம் எப்படி காசு வந்தது என்றால், கோழி முட்டை வித்த காசு, மோர் வித்த காசு.
காசு, அப்பப்போ ஆடு மாடு வாங்கி சின்ன குட்டி வித்த காசு. இன்றைக்கு அந்த சுயசார்பு இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கார்பரேட்டை சார்பு, ஒரு தொழில் நிறுவனத்தை சார்ந்து, என்ன சொல்ல போனா ஒரு முதலாளித்துவத்தை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். If he falls down, our life is closed. எங்களுடைய சந்தை, வணிக சந்தை க்ளோஸ் ஆச்சுதுன்னா எங்க மும்பை க்ளோஸ்ட். எதுக்காக வணிக சந்தையில் கொண்டு போடுறாங்க? தான் ரீசன் எங்களுக்கு புரியும். ஊக வணிகம், நான் சப்ஜெக்ட் போயிருக்கேன். இப்போ இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று சார்ந்ததாக இருக்கு. வேலையில உத்தரவாதம் இல்லை. இது பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும் வேலையில உத்தரவாதம் இல்லை. என்றைக்கு வேலைகளில் உத்தரவாதம் இல்லையோ அன்றைக்கு என்ன ஆகிறது என்றால், எதை கொடுத்தாவது அதை சமரசப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அது நடந்துட்டே இருக்குங்க. 24 மணி நேரம் இதுதான் அழகு அப்படின்னு ஒரு டிவி சொல்லிட்டே இருக்கு. இந்த காட்சி படிமைகளை பார்க்கின்ற நாம், பெண்களாகிய நாம், எதை கொடுத்தாவது அதுக்குள்ள போக நினைக்கிறோம். You are beautiful, really you are very beautiful. ஆனா am I looking pretty? நான் அழகாக தோற்றமே பாதிக்கப்படுவது பெண்களும் பெண்கள் சமூகமாக இருக்கிறது. இத்தனை வித்தைகளுடன் பெண்ணையும் பெண் உடலையும் விலை பேசியதனால் தான் பொள்ளாச்சி சம்பவங்கள் நடக்கின்றன. ஏன் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது என்று நாம் யோசிப்பது இல்லை. நடக்க வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க பேசுறாங்க. நான் என்னுடைய இருத்தலை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இது சோசியல் இஷ்யூ. குடும்பம் குடும்பம் என்ற நிறுவனம் என்னவாக இருக்கு? இந்த குடும்ப நிறுவனத்துல பெண் என்னவா இருக்க? இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கான்டெம்பரரி இஷ்யூ என்னன்னா, நம்ம பழைய குடும்ப நிறுவன விஷயத்த பேச வேண்டாம். இப்போ ஆஸ்திக்கு ஒரு ஆண், ஆசைக்கு ஒரு பெண் அப்படின்னு இருந்தது போய் எல்லாரும் 2 பேருக்கு ஒரே குழந்தை போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ பெண் குழந்தைகளை பற்றி பெற்றவர்கள் பெண் குழந்தைகள் பிரச்சனை இல்லை. அதனால் ஆனா இந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்து திருமணம் செய்து கொடுத்த பிறகு என்ன பிரச்சனைகள் கான்டெம்பரரியா வந்துகிட்டு இருக்குங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. ஏன்னா கல்யாணம் வீட்டுல சொல்லுவா, ஒரே பொண்ணு, சொத்து நிறைய இருக்குது, நீ ரொம்ப யோகக்காரன். ஆனால் அந்த பெண்ணுடைய பெற்றோர் ஏதோ ஒரு காரணத்தினால், நான் பொருளாதார ரீதியாக கூட சொல்லவில்லை, ஒரு சப்போர்ட், ஹலோ மாமா ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கிற ஒரு ஆதங்கமான ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு, அதற்காக ஏங்கி கொடுக்கிறோம். இந்த சோகால்டு குடும்ப நிறுவனத்தில் இருந்து அது கிடைக்கிறதா பெண்ணோட குடும்பத்துக்கு? கொடுக்கிறவங்க எக்ஸெப்ஷன் கேசஸ்ங்க. ஏனென்றால் ஒரு பெண் திருமணமாகி போகின்ற போது மாமன் மாமியாரை நீ கவனித்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை, அது உன்னுடைய பொறுப்பு, ஒரு நல்ல மனைவியின் அடையாளம் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கின்ற குடும்ப நிறுவனத்தில் ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மகள், நம்முடைய மகள், அந்த பெண்ணின் பெற்றோரையும் கவனிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? எங்க சொல்லிக் கொடுக்கிறது ஈஸி இல்லை. இதை நாம இன்னைக்கு ஃபேஸ் பண்றோம். பண்ணலன்னா சொல்லாதீங்க. நம்ம எவ்வளவு நாளைக்கு நம்ம ஏமாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி ஆகும்போது ஆளுமை மிக்க பெண்ணின் சுயம் காயப்படுகிறது. இன்னைக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் 25 வயசுக்கு அப்புறம் நாங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றோம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த 25 வயதில் திருமணம் செய்கின்ற போது அவர்களுடைய ஆளுமைங்கிறது ஒரு லெவலுக்கு வந்துடுது. ஹூ ஐ ஆம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. அதனால எங்க அம்மா மாதிரி நான் இல்லை, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதான் ரைட்டு
அப்பாவுக்கு பிடிச்ச சமையல் தான் அம்மா பிடிக்கும். அப்பாவுக்கு என்ன கலக்கூடிய படம் வேணுமோ அதை அம்மா கண்டிப்பாங்க. அப்பாவுக்கு எங்கே வெளியே போகணுமா கூட போகும். ஐ எம் நாட் லைக் தட். என்னால் கிரிக்கெட் தானே ஹஸ்பண்டோட பார்க்க முடியாது. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். அம்மாவின் பிள்ளைகளாக நாம் இல்லை. நம்மை அறிவு சார்ந்தவர்களாக வளர்த்திருக்கின்ற நம்முடைய அப்பாக்கள் அந்த அடையாளங்களை நம்மளுடைய திருமண பந்தத்தில் இணைக்க முடிகிறதா? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நான் இதை இதோட முடிச்சுக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்க ஒரு கவிதையை மட்டும் சொல்லி நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்த மாதிரி. அன்புள்ள அப்பா, உன் உசரம் நான் என்பதில் உனக்கு பெருமை. உன்னை போலவே நானும் கணக்கில் குடியாக்கும் சொல்லி சொல்லி புரித்து போனாய். ஆ அணில் ஈ இலை துணை பாடமாய் பிரெஞ்சு படித்ததை பிரெஞ்சு மொழியில் புதினங்கள் வாசிப்பதாய் கொஞ்சம் அதிகப்படியாகத்தான் பெருமைப்பட்டுக் கொண்டாய். நோட்டு புத்தகத்தில் கிறுக்கி இருக்கும் கார்ட்டூன் சித்திரங்களை கலை ஆர்வமாக கர்வத்துடன் பிரகடனம் செய்தாய். உன் மகிழ்ச்சி, உன் பெருமை, உன் கௌரவம் என் சான்றிதழ்களில், பரிசுகளில், வெற்றி கோப்பைகளில் பொறிக்கப்பட்டிருப்பதாய் நேற்று வரை வளம் வந்த நீ கல்யாண மாலை ஒளிபரப்பில் எதையும் சொல்லாமல் ஏன் இருட்டடிப்பு செய்தாய்? இப்போதெல்லாம் அம்மாவை போல சமைக்க தெரிவதிலும் அத்தையை போல தலையாட்டி அடக்க ஒடுக்கமாய் அடங்கி இருப்பதிலும் சொல்லுகிறாய். நீ கட்டி காத்த பெருமையும் குல கௌரவம். ஒத்த பொண்ணை பத்து வச்சு ஆசையா பாட்டு சொல்லி கொடுத்து, சங்கீதம் சொல்லி கொடுத்து, டான்ஸ் சொல்லி கொடுத்து எல்லாமே வளர்க்கிற அப்பாக்களுக்கு இந்த கவிதை என்னுடைய சமர்ப்பணம் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஏதாவது கேள்விகளை எழுப்பி இருந்தால் மட்டுமே நான் இங்கே நின்றதற்கான அடையாளம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி புதிய மாணவி. பண்பாட்டின் அடையாளம் என்னன்னு தொடங்கி பெண்ணுக்காக மட்டும், பெண்ணுக்கான ஒழுக்கமும் பெண் உடல் சார்ந்ததாக மட்டுமே என்னது இருக்குது இந்த கேள்வி எழுப்பியது நிறைய சிந்தனைக்கு தூண்டுற மாதிரி பேசியிருக்கிறீங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் நிறைய உங்களோட சிந்தனையை, உங்களை நீங்கள் இதுவரைக்கும் வச்சிருந்த கருத்துக்களை கேள்விக்குறியாக்கி இருக்குமென்று நம்புகிறேன். புதிய மாணவி சொன்ன மாதிரி அவன் நின்றதுக்கு நின்றதை நியாயப்படுத்துறது அவர் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகளை தூண்டி இருப்பதாக மட்டும்தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி அந்த கேள்விகளில் சிலதையாவது உங்களோட கருத்துக்களை இந்த அமர்வு முடிவில் கேட்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் சமூக நல்லிணக்க மேம்பாட்டில் பெண்களின் பங்கு பற்றி ஃபஹீமா நஸ்ரத் கதைக்க கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்லைட்ஸ் நான் வந்து எவ்வளோ ஒரு சிங்கப்பூரர்னா வந்து இந்த ஸ்லைட்ஸ்லேருந்தே தெரியும். அது இல்லாமல் நாங்கள் ஜென்ரலாகவே படிக்கிறது இல்லை, வேலை செய்கிறது. ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் வந்து ஒரு மேடை பேச்சாளர் கிடையாது. அதுவும் இந்த தலைப்பை வந்து நான் தமிழில் படித்தது கிடையாது. ஸோ டோட்டலி அந்த என்னோட மிஷன் வந்து இட்ஸ் நாட் அ தமிழ் ஆடியன்ஸ் ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு கிடையாது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று அம்மாட்ட வாட்ஸ்அப் மூலமாக தமிழ் டியூஷன் எடுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். நிறைய தமிழ் பண்டிதர்கள் இருக்கிறீங்க, தவறுகளுக்கு தயவு செய்து மன்னிக்கவும், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. முதல்ல சமூக நல்லிணக்கத்தில் மேம்பாட்டில் பெண்களோட பங்குகளில் முதல்ல சமூக நல்லிணக்கம் அப்படின்னா என்ன என்று என்னை சிந்திச்ச வச்ச ஒரு அனுபவத்தை வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சுமார் 4 ஆண்டுகள் இருக்கும். நானும் என் தங்கி வந்து ஒரு டாக்ஸி, ஒரு வாடகை வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த ஓட்டுநர் வந்து எங்களை பார்த்து வந்து ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு குண்டு தயாரிக்க தெரியுமா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டார். முதல்ல எனக்கு புரியலை என்ன கேட்குறாரு. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் கேட்டார், கொஞ்சம் நக்கலா. அதனால என்னன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப
என்ன இவர் கேட்க வராருன்னொன்னே எனக்கு சும்மாவே வந்து நான் கொஞ்சம் சண்டை போடி மாதிரி யாராவது சொன்னால் வம்பு சண்டைக்கு வந்தால் விட மாட்டேன்னா உடனே வந்து ரொம்ப ஒரு கோபம் கலந்த ஒரு கிண்டலோட ஆமாம் எனக்கு செய்ய தெரியும், ஏன் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பேசினாரு. அதோட என் தங்கை வந்து என் தொடையை தட்டி வந்து அதோட முடிச்சுட்டு, ஏன்னா 2 பெண்கள் வந்து நாங்கள் வாடகை வண்டியில் இருக்கோம், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை அப்படின்னு என்ன அமைதிப்படுத்திட்டாங்க. அதோட அமைதியாக தான் போனேன். ஆனால் எனக்கு வந்து அந்த கேள்வி வந்து ரொம்ப காயப்படுத்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது என்னை வந்து ரொம்ப தாக்குச்சு. நிறைய கேள்விகள் என் மனசுல என்னன்னா வந்து அவர் ஏன் இந்த மாதிரி முதல்ல கேட்டாரு, அவர் என்ன காரணம், அவர் அந்த மாதிரி கேட்கறதுக்கு என்ன தூண்டுச்சு. இன்னொன்று வந்து அது அவருக்கு வேடிக்கையா இருந்துச்சா, வாஸ் இட் a joke to ask whether you can make a bomb? அது தப்புன்னு அவருக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சுதான் பண்றாரா? இன்னொன்று ஒரு விஷயம் என்ன ரொம்ப உறுத்துச்சு, என் தங்கச்சிக்கே அது கோவம் வரல, ஏன் எனக்கு மட்டும் அந்த கோவம் வந்துச்சு, இல்லை இது என்னோட குணசுபாவமா இல்லைன்னா. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது வந்து இஸ்லாமோஃபோபியா கொஸ்டின். இது ஒரு இஸ்லாம் பற்றின ஒரு முஸ்லீமை பற்றி ஒரு வெறுக்கத்தக்க இல்லை அவங்கள பற்றி ஒரு அச்சமுறுத்துற மாதிரி ஒரு கேள்வியா, வாஸ் தட் த பேசிஸ்? இந்த மாதிரி நிறைய குழப்பம் வந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. நான் ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருந்தேன். என்னன்னா வந்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து நான் வந்து அமைதி முஸ்லிம் இளைஞர் தூதராக பரிந்துரைக்கப்பட்டிருந்தேன். தீவிரமயமாக்கல் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடும் ஜமியா சிங்கப்பூரும் பல சில அமைப்புகளும் உள்துறை அமைச்சர் ஆதரவோட வந்து இந்த முயற்சி எடுத்திருந்தாங்க. அப்போதான் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு வழிகாட்டி ஒரு நலம் விரும்பி வந்து என்னை வந்து அந்த 20 இளைஞர்கள்ல என்னை பரிந்துரைத்திருந்தாரு. என்னன்னா வந்து தீவிரவாத பிரச்சனைங்கிறது உலக தலைவர்களே வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. இதில் நான் என்ன செய்யறது, நான் என்ன சொல்யூஷன் கொடுக்கறது? இதில் சும்மா ஒரு பேருக்காக வந்து ஒரு அமைதி தூதுவண்டு அந்த மாதிரி இருக்க எனக்கு விரும்பலை. ரொம்ப குழப்பம், இதில் வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்த ஒரு டைமில் தான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. உலகத்தை மாற்ற முடியாது, ஆனால் என் உலகத்தை என்னால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுங்கிற ஒரு லேசாக ஒரு இது இருந்துச்சு. என்னை சுற்றி ஒரு 3 வட்டத்துக்குள்ளே இருக்கிற சில பேரோட மைண்ட் செட்டை மாற்ற முடியுங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ என்ன செஞ்சேன், அப்போதான் வந்து சரி இது வந்து கடவுளோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷன் எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அதை எதுக்கு விடலாம் அப்படிங்கும்போது அப்பதான் வந்து தீர்மானம் எடுத்தேன். முதல்ல சமூக நல்லிணக்கம் என்னன்னா புரிஞ்சுக்கிறோம். நான் புரிஞ்சுக்கிட்டா தானே மற்றவங்கள்ட்ட பேச முடியும். ஸோ புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சமூக நல்லிணக்கத்தோட அர்த்தம் என்னன்னா வந்து ஒரு சமூகத்தில் பல்வேறு பிரிவினர்களுக்கு இடையே நிலவும் வேறுபாடுகளை கடந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒற்றுமை. இதுல கீவேர்டு என்ன, வேறுபாடுகளை கடந்து. அங்கதான் சிக்கலே. ஏன்னா வேறுபாடு கடக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது வந்து நிறைய விஷயங்கள், அதுவும் நான் இந்த பணி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் வந்து நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படியே பேசியிருந்தோம். ஜாதி இன்ன வரைக்கும் அந்த வேறுபாடுகள் முடியாது. ஏன்னா வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ரூம்ல வராங்கன்னா முதல்ல அவங்கள பார்த்தோன்னே நம்ம மைண்டில் பதிகிற 2 விஷயம் அவங்களோட ஜெண்டர், ஆனா பெண்ணா. இன்னொன்று வந்து என்னன்னா வந்து ஆக்சுவலி அவங்களோட ரேஸ், இனம். ஏன்னா வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஃபூசிஃபோம் ஏரியாங்கிற ஒரு இடம் இருக்கும், இந்த ஃபோட்டோகிராஃபிக் இமேஜ். அதை என்ன செய்யும், முதல்ல வந்து ஸ்கின்னோட கலர் எல்லாம் இது பண்ணி லைக் ஸ்கேன் பண்ணிட்டு என்ன செய்யும், ஓகே இவங்க கருப்பா இருக்காங்க, ஸோ இவங்க இந்தியனா இருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே பதியப்பட்ட தகவல் வச்சுதான் வந்து இவங்க என்ன இனம். ஏன்னா முதல்ல மதம் ஈஸியாக தெரியாது, என்ன மாதிரி ஆள் பார்த்த வேணா மதத்தை வேணா கெஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இனம் அண்ட் ஜெண்டர் இதை வச்சுதான். ஆனால் அதனால முதல்ல ஒரு ஆளை பார்த்தோன்னே அவங்க நம்மளை விட எவ்வளோ வித்தியாசமா இருக்காங்கிறது தான் நம்ம மைண்டுக்கு ஏறும். ஸோ வேறுபாடுகளை கடக்கிறதுங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு சரி இதுதான் சவால்னு என்ன ஹேஷ் பீஸ் என்கிற ஒரு இயக்கம் ஆரம்பித்தேன். அதோட என்ன நோக்கங்கள்லாம் வந்து முதல்ல இனம் மற்றும் மத நல்லிணக்கத்தை ஆதரிக்கிறது.
அது வந்து லைக் நாட் ஜஸ்ட் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல், பட் முதல்ல வீட்டில் ஆரம்பிக்கிறது. இன்னொன்று வந்து வேறுபாடுகளை கடந்த நட்பை உருவாக்குறது. அப்புறம் பிரத்யேகம் மற்றும் தீவிரவாத மனநிலையை எதிர்கொள்வது. அப்புறம் நுண்ணறிவு மற்றும் விமர்சனம் சிந்தனைகளை வந்து வளர்த்து கொள்வது. அதாவது அது வீட்டில் கிட்ஸ் எஸ்பெஷலி ஒரு செய்தி கேட்குறோமா, அந்த செய்தி உண்மையா? சில நேரத்தில் வந்து என்ன செய்தியில் போட்டிருப்பாங்க, ஒரு சீனர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, உடனே அந்த அந்த சீன சமுதாயத்தை பற்றி ஏதாவது ஒரு மைண்டில் வரும். ஆனால் அந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோமா, இந்த செய்திக்கும் இந்த இனத்துக்கும் இந்த இனத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு சிந்தனை. ஸோ அதையும் தோன்றதுக்கு வந்து ஹேஷ் பீஸ்ங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய அசோசியேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. இது நசர் ஃபைமா என்ற சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம் பெண்ணாக நான் எடுத்த ஒரு சின்ன முயற்சி. இப்போ நான் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம் பெண்மணிங்கிற ஒரு அடையாளத்தை ரொம்ப வலியுறுத்தி நான் சொன்னேன். அது நான் ஏன் சொன்னா வந்து என்னை போன்ற பெண்கள் ஆக்சுவலி கொஞ்சம் சிறுபான்மையர். அதுலேயும் நான் வந்து கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் எதுலையுமே சேர்க்காத ஒன்று வந்து ஒரு நிறைய இடங்கள்ல இப்போ கூட ஒரு முஸ்லீம் பெண்மணின்னு பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். யார் இருக்கீங்களா இல்லையா? ஒருத்தவங்க இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஜென்ரலாகவே நான் போகிற இடத்துல நான் மட்டும்தான் தமிழ் முஸ்லீம் கேர்ளாக இருப்பேன். அது ஏன் தெரியல, மேபி நான் போகிற இடத்துல ஈர்ப்பு அந்த மாதிரி இருக்கலாம். என்னன்னா வந்து இந்த சைடு போனால் வந்து ஸ்கார்ஃப் ஒழுங்கா போடலன்னு இந்த சைடும் சேர்க்க மாட்டாங்க. இந்த சைடு போனால் ஸ்கார்ஃப் போடுறதுனால நான் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். எப்படி பார்த்தாலும் always a minority. ஒரு பிக்சர் வரல. ஆனா என்னோட இந்த தமிழ் முஸ்லிம்ங்கிற என்னோட அடையாளம் வந்து டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து she wears a hijab, ஆனால் சாரி போட்டிருப்பாங்க. சாரியை வச்சு தான் வந்து இப்போ நான் போட்டிருக்க மாதிரி தலையில் சேலை போட்டிருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் அ தமிழ் முஸ்லீம். எங்கள் வீட்டில் வந்து இஸ்லாமிய மதத்தை விட தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ என்னன்னா வந்து இந்த காலகட்டத்தில் தீவிரவாதத்தை ஒட்டி உள்ள ஒரு பிரச்சனையாக வந்து இஸ்லாம் பார்க்கும்போது தமிழ் முஸ்லீமாக வந்து தென்படுறது வந்து ஒரு முஸ்லீம்ங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவுச்சு. ஸோ என்ன செய்ய ஆரம்பித்தேன், நிறைய இடங்களுக்கு போக ஐ மேக் மை செல்ஃப் மோர் ஓப்பன். முன்னெல்லாம் வந்து ஐ கம் ஃப்ரம் வெரி கான்சர்வேட்டிவ் ஃபேமிலி. நிறைய கோட்பாடுகள் இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வரும்போது வெளியில் போய் பெருசாக பேசணும் இதுங்கிற ஒரு இது கிடையாது. பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து வெளியே போக ஆரம்பித்தேன். எங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் இல்லையோ அங்கெல்லாம் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் அவைலபிள். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஆளை சந்திச்சிருந்தா அந்த டாக்ஸி டிரைவர் அந்த ஓட்டுநர் வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்க மாட்டார் போல. பிகாஸ் ஆப்வியஸ்லி என்னை பார்த்தோன்னா அவருக்கு முஸ்லீம்னு வந்து ஏதோ மைண்டில் ஏறிடுச்சு. அவர் மைண்டில் ஏதோ ஒரு தப்பான ஒரு உணர்வு இருந்திருக்கலாம். அதனால தான் அவர் என்னை பார்த்து கேட்டுருக்கலாம். ஆனால் இதுவே அவர் என்ன மாதிரி ஒரு நபரை சந்திச்சிருந்தா மேபி அவர் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுதான் பிரச்சனையே. என்ன மாதிரி ஆட்கள் நிறைய இடத்துல இல்லை இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்றுறதுக்கு. ஸோ விழிப்புணர்வை வந்து ஐ ஸ்டார்ட் இன்க்ரீஸ் ரொம்ப பெருக ஆரம்பித்தேன். சாரி, ஐ திங்க் படங்கள் தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியல ஸோ நிறையா ஐ ட்ராவல், நிறைய பேரை போய் மீட் பண்ண ஆரம்பித்தேன். என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதும் இல்லாமல் அவங்கள பற்றியும் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். எஸ்பெஷலி ரிலிஜனை பொறுத்த வரைக்கும் நிறைய கலாச்சாரங்களை ஒரு மதத்தை சேர்ந்தவங்க நிறைய கலாச்சாரத்திலையும் சேர்ந்துருப்பாங்கிறத ஒன்றா வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரேஷன் ஹார்மனி டே சிங்கப்பூரில் வந்து 12 ஜூலை வந்து ரேஷன் ஹார்மனி டே. அதை வந்து நிறைய நான் வேலை பார்க்குற இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல வந்து அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தேன். ஜஸ்ட் ஒன் டே 365 நாளில் ஒரு நாள் அந்த ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி இது பண்ணோன்னா யாரோட கலாச்சாரம் அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த ஆஃபீஸில் நான் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு சீன பெண் வந்திருந்தாங்க. அவங்க வியட்நாம் ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாங்க. எல்லாரும் வந்து ஏன் நல்லா இருக்கேன் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தா அவங்க ஆக்சுவலி வியட்நாம் பெண் தான். ஆனால் ஒரு 1.5 வருஷமா அவங்க ஆஃபீஸ் எல்லாருமே அவங்க சைனீஸ் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ அடிக்கேட்டட் ஆயிருக்கும். பட் இந்த அளவு கூட ஒரு ஆளை பற்றி தெரியலங்கிறது சேட் சிச்சுவேஷன். அவங்களோட அடையாளமே வந்து தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் வை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கல. ஸோ ஜஸ்ட் ஒன் டே அந்த ரேஷன் ஹார்மனி டே பண்ணுறதுனால அது ஒன்று. இன்னொன்று வந்து நிறைய பெற்றோர்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். தீவிரவாதம் வந்து பரவுறதுக்கு இளைஞர்களுக்கிடையே வந்து பரவுறதுக்கு வந்து பெற்றோரோட இக்னோரன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. ஐசிஸ் மாதிரி தீவிர கூட்டங்கள் வந்து எப்படி
வந்து இணையதளத்தின் மூலமே தீவிரவாத சிந்தனைகளை பகிர்றாங்கிறது வந்து நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. எந்த மாதிரி அவங்க வந்து தாக்குறாங்க, எந்த மாதிரி நெரேட்டிவ்ஸ் யூஸ் பண்றாங்க, அது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி திங்ஸும் மற்றும் இன்டர்ஃபேத் பல பல மதங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க அந்த ஆர்வத்தையும் அந்த மாதிரி சில விஷயங்களையும் பெற்றோர்களுக்கு நான் பண்ண ஆரம்பித்தேன். முக்கியமாக வந்து முஸ்லீம் பெற்றோர்ஸ்க்கு வந்து அவங்களோட டியூட்டி சேஞ்சிங் த பேரண்டிங் டியூட்டிங்கிறவர், அதாவது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த இஸ்லாமிய மதம் வந்து டோட்டலாகவே வேறு அர்த்தத்தை வந்து இது பண்ணுற இடத்துல வந்து முஸ்லீம் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்டிங் எப்படி அதை மாற்றணுங்கிறது அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் எடுக்க ஆரம்பித்தேன். இணையதளம் ரொம்ப ஐ திங்க் எனக்கு வந்து என்னோட பணிக்கு என்னோட சமூக சேவைக்கு இணையதளம் எனக்கு ரொம்ப உதவி இருக்கு. ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல நான் போகிற ஆளுக்கு பேசுகிறவங்க அவங்க எல்லாத்தையும் பற்றி நான் என்ன செய்வேன், என்னோட இணையதளத்தில் தான் நான் பகிர்வேன். அட்போர்ட் லாக் என்னென்ன பேசணும், என்ன மாதிரி கேள்விகள் வந்துச்சு, என்னென்னா வந்து அவங்க படிக்கும் போது அந்த ஒரு செகண்ட் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு அவங்க மைண்டில் பதிஞ்சாலே போதும். அந்தந்த சூழ்நிலைகள் வரும்போது திருப்பி ஒரு சர்ஃபேஸ் ஃப்ரம் யர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய இணையதளத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. ஏதோ நான் சொல்றதும் செய்யறதும் சரியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பேர் சந்திக்க வாய்ப்பா இருக்கு. இதுல என்ன ஒரு இதுனா வந்து ஒரு காலத்துல 16 வயசுக்கு மேல படிப்புனா கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்தனா திடீர்னு எங்கேயோ போய் எத்தனையோ பேரை மீட் பண்ணும்போது இளவரசர் பிரின்ஸ் ஹாரி சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து என்னோட பணி. அவர் சொன்னாரு, அதாவது ஒரு சமுதாயத்தை வந்து அழிக்கணும்னு நினைக்கிற தீவிரவாதிகளே இவ்வளோ உறுதியாகவும் இவ்வளோ தீவிரமாகவும் இருக்கும்போது சுயநலத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக சுயநலத்துக்காக நம்ம வந்து அமைதியை நிலைநாட்டணும்னு நினைக்கிற நம்ம ஏன் தீவிரமா இருக்க மாட்டேங்கிறோம்? அதுதான் இன்றைய பிரச்சனை. ஏன் போர் தொடுக்குது, ஏன் பண்ணுதான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருப்போம்னு. ஆனா நிறைய டைம்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம், யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, யாரும் வரவும் மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய டைம்ஸ் நான் பேரண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களை அந்த ரூம்குள்ள கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நிறைய தடவை இதுவே ஜாஸ்தி நம்ம நிறைய இதில் 3 பேர்கிட்டையெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த முயற்சி எடுக்க யாரும் வரதில்லை. நேரம் பத்தாது, நாட் ப்ரையாரிட்டி. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 4 பேர்கிட்ட பேசணும்னா இமீடியட்டாக வந்து அதோட எஃபெக்ட் தெரிய போறதில்லை. அவங்களுக்கு என்னன்னா வந்து போனோமா தானம் பண்ணமா ஒருத்தவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க, அதுதான் அவங்களுக்கு முக்கியமே தவிர ஒரு கொஞ்சமா ஒரு ஆள்கிட்ட பேசும்போது ஒருத்தரோட மனநிலை மாறும்போது ஒரு சமுதாயத்தின் மனநிலை மாறுங்கிறது அந்த வந்து புரிய வைக்கிறது கஷ்டம், காட்டுறது கஷ்டம். இட்ஸ் டிஃபிகல்ட். என்னோட KPI அண்ட் அவுட்கம் காட்டுறது கஷ்டம். ஸோ அதனால நிறைய பேர் வந்து அது முன்வரதில்லை. வாலண்டியர்ஸும் வந்து இது பண்ணாங்க. ஸோ அவரோட சந்திப்புக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக ஆக்சுவலி ரொம்ப தீவிரமாக நான் வந்து இறங்கினேன். எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, உனக்கு வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கவே நேரம் டைம் இல்லை, எதுக்கு இந்த வேலை? எனக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க, அப்போ படிச்சுக்கிட்டு வேற எந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், உனக்கு இதுக்கே டைம் இல்லை, உனக்கு இவ்வளோ விட்டது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலைன்னு ஐ வுடன்ட் சே டிஸ்கரேஜ்மெண்ட் பட் ஒரு ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அதுவும் வந்து ஒரு கடந்த ஒரு 3-4 வருஷமா இந்த பிரச்சனை கொஞ்சம் பரவிட்டு வரதுனால சீரியா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து போரும் கொஞ்சம் இது பண்ணுறதுனால என்னோட இந்த சமூக சேவை வாலண்டியராக இருந்த ஒர்க் வந்து almost 60% ஆஃப் மீயா மாற ஆரம்பிச்சிருச்சு. மற்ற எல்லாமே அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்போ நான் அதை வந்து ஐ ஸ்டார்டட் அஸ் ஃபுல் டைம் ஜாப். அந்த அளவுக்கு வந்து அது என்ன இது பண்ணிருந்துச்சு. எந்த அளவுக்கு தீவிரம்னா வந்து ஜென்ரலாகவே நான் வந்து சோஷியல் மீடியாவில் போடும்போது நிறைய பிக்சர்ஸ் போட ஒரு நாளைக்கு ஒரு 10, இன்ஃபேக்ட் எனக்கு ஃபாலோஸ் விட என் பிக்சர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இத்தனை வருஷத்தில் ஒரு 4000 பிக்சர்ஸ் மேலே போட்டிருப்பேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பிக்சரை வந்து நல்லா பிளர் பண்ணி போட வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது ஷியா முஸ்லிம்ஸ் அவங்களோட வந்து ஒரு ஐ வென்ட் டு மீட் தம். அவங்கள போய் பார்த்து அவங்களை பற்றி இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியுமா இல்லை, அதாவது முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து ஷியா சுன்னிங்கிற வந்து ஒரு பிரிவு, அந்த காலத்து பிரிவு, அது ஒரு கம்மியான ஒரு பிரிவு. ஐ திங்க் ஹிஸ்டாரிக்கலி அவங்களுக்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரே வந்து ஷியா முஸ்லீம்ங்கிற அந்த ஒரு வாக்கியத்தில் அந்த ஷியா முஸ்லீம் 2 பக்கத்தில் வரதே வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஹிந்துவோட போய் கலந்து பேசுறது கூட அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு லட்சம் நான் வந்து சுன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம் போய் பேசுறது வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஷியா முஸ்லீம் டிஸ்கிரிமினேட் வராங்க. ஆனால் வந்து
கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்து போய் அவங்கள மீட் பண்ணி அஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிற நிறைய விஷயம் என்னால் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் நான் வளர்ந்த நம்பிக்கை வேறு, எனக்கு புரிஞ்ச இஸ்லாம் வேறு, அவங்களுக்கு புரிஞ்ச இஸ்லாம் வேறு. பட் ஓகே, அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு நானும் வந்து ஏன் வந்து என்னால் அக்ரி பண்ண முடியல இதாங்கிறது பேசணும். ஐ திங்க் மேபி அந்த இடத்துல வந்து நான் மீட் பண்ண முஸ்லிம்ஸ் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த முயற்சி எடுத்தேன். ஆனால் என்ன வந்து ஒரு வருத்தம்னா வந்து இதை நான் ஷேர் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஐ திங்க் இன் 2019 வந்து ஒரு அடையாளத்தை வந்து மறைச்சி வாழணுங்கிறது இட்ஸ் வெரி ஷேம்ஃபுல் திங், வெக்கப்பட வேண்டிய விஷயம். அண்ட் அந்த சூழ்நிலை என்ன இருக்குது, அது மாற்றத்துக்கு வந்து நிறைய பேர் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம். பட் ஆனால் வந்து அதை நான் போடும்போது எனக்கும் தெரியும் யார் யாருக்கு அது பிரச்சனையாக இருக்கும். நிறைய பேர் பாராட்டினாங்க, ஆனால் இத்தனை பேருக்கு அது பிரச்சனையாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இன்னமும் 2000 அதாவது இஸ்லாம் வந்து ஒரு 1500 இன்னுமே இந்த சுச்சுவேஷன் இருக்குன்னா வந்து யாராவது வந்து அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும், அக்ரி பண்ணுறப்போ இல்லையோ we need to be together, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகணுங்கிற ஒரு இதில் போனேன். அண்ட் ஐ டென்ட் ஃபைன் ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஏதோ போடா இது தப்புங்கிற மாதிரி பேசுகிறாங்க, பட் ஐம் ஃபைன். அண்ட் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட் பண்ணேன். ஸோ அது ஒரு சுச்சுவேஷன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து நிறைய இடத்துல வந்து சரி இதெல்லாம் பார்த்தீங்கள என்ன பலன், என்ன நடக்குது, இதனால என்ன சாதிச்சிட்டீங்க, இதுதான் எப்பவுமே ஒரு கேள்வி. போய் வந்து ஒரு மைக்கில் பிடிச்ச உடனே வந்து அவங்க ஏதாவது சாதனை பண்ணியே ஆகணுங்கிற இதையாவது சாதனை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு ஒரு கட்டாயம் ஏன் வருதுன்னு தெரியல. ஆனால் அப்படி இருந்தாலும் சரி இவ்வளோதான் திரும்ப ஒரு ஃபேமிலி டைமை விட்டுட்டு போகிறப்பே இதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குமா அப்படிங்கிற வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோப்போடு தான் எப்பவுமே இருப்பேன். ஸ்ரீலங்கா அட்டாக், ஈஸ்டர் அட்டாக்ஸ் நடக்கும்போது வந்து ஆஃப்கோர்ஸ் நான் இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப சீரியஸாக. அப்போ வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் வருது ஒரு முஸ்லீம் நம்பர்லேருந்து. அவர் என்ன கேட்குறாருன்னா வந்து என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு நான் கேட்கும்போது வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் சிங்கப்பூரில் நடத்துகிறீங்கல்ல இந்த மாதிரி மத நல்லிணக்கம், அப்புறம் வந்து இந்த டீராடிக்கலைசேஷன் எப்படி வந்து தீவிரவாதத்தை நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கும் தேவைப்படுது. அதாவது வந்து திஸ் இஸ் அ முஸ்லீம் மேன். அப்போ வந்து ஸ்ரீலங்கா சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். ஐ மீன் அது ஒரு மாதிரியான டென்ஷன் பிட்வீன் த முஸ்லீம் கம்யூனிட்டி அண்ட் எவ்ரி ஒன். ஆனால் அப்போ கூட அவர் என்ன கேட்குறாருன்னா ஹி கன்சிடர் ஹிம்செல்ஃப் ஸ்ரீலங்கன். அவருக்கு அவர் ஸ்ரீலங்கனாக தான் தெரியுறாரு. அங்கே வந்து எங்கள் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, எங்களை காப்பாற்றுறோம் அப்படி சொல்லலை. எங்களுக்குள்ளேயே தீவிரவாதம் சில வந்து இன்ஃபிளேட் ஆகிருக்காங்க, அது எப்படி இது பண்ணுறது, எப்படி வந்து முஸ்லீம்ஸை வந்து திருப்பி மத நல்லிணக்கம் யுனைட் பண்ணுறதுங்கிற ஹிஸ் டேக்கிங் அன் எஃபர்ட். ஆனால் இவ்வளோ வருஷமாக நான் ஏதோ பண்ணது ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்கு. அந்த பிரச்சனைன்னு வரும்போது அவங்க என்ன நோக்கி வந்தது, நான் இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் இது பண்ணது ஏதோ ஒரு சேர்ந்துருக்கு. சிங்கப்பூரில் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா சிங்கப்பூரில் ஜென்ரலாகவே பிரச்சனை இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு நாட்டில், அதாவது இணையதளம் யூஸ் பண்ணனால ஏதோ நாட்டில் அந்த நெச்சத்திலே பிரச்சனை நடக்கும்போது அந்த அவங்களுக்கு வந்து ஏதோ பண்ணணும்னு தோணுச்சுல. ஸோ அப்போது பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு உற்சாகம் எனக்கு திருப்பி வந்தது. இன்னொன்று வந்து இன்னொருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணார் இந்த வருஷம் மே மாதம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து தொண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு முஸ்லீம் லெட் ஸ்கூலில் வந்து ரிலிஜியஸ் ஹார்மனி இஃப்தார் வச்சாங்களாம். ஐ மீன் இட்ஸ் அன்ஹர்ட் ஆஃப். தமிழ்நாட்டில் வந்து அதாவது ஒரே டேபிளில் ஒரு ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாமே வந்து ரமதான் மாதத்தில் நோம்பு திறக்கிறதுங்கிறது இட்ஸ் அன்ஹர்ட் ஆஃப். these are people என்னோட நெட்வொர்க்கில் இருந்திருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இதை நான் ஸ்டார்ட் பண்ணலை, பட் அதை அவருக்கு அதை வந்து என்கிட்ட அவர் பகிரணும்னு நினச்சிட்டது வந்து பிகாஸ் நான் ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்கேன், அதை அவர் மைண்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அவர் என்ன பகிர்றாருன்னா இங்கே இருக்கிற நானும் அங்கே இருக்கிற அவரும் we are connecting ஒரு காமன் மிஷனில். இதுவே பரவலாச்சுன்னா இமேஜின் த இம்பேக்ட் இட் கேன் ஹேவ். ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அகெயின் தொடரணும். அண்ட் சம நல்லிணக்கங்கிறது வந்து ஒரு கூட்டு முயற்சி. அது வந்து அரசாங்கம், சமூக தலைவர்கள், தொண்டு நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், பெண்கள், மக்களிடையே பெண்கள் half the population. பெண்கள் வந்து highly influential in the family, highly influential when they are leadership position. ஸோ நீங்கள் வந்து அந்த 365 நாள் ஒரு நாள் மட்டுமே இதுக்கு ஒதுக்குனா கூட இமேஜின் த இம்பேக்ட் அண்ட் அவேர்னஸ் யூ கேன் கிவ். ஏன்னா வந்து சில நேரத்தில் நீங்கள் அதை சொன்னோடனே அவங்க மைண்டில் ஏறிடும்.
சப்போஸ் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா கூட அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேள்விப்பட்டோம் we need to bring back unity இவங்க சொன்னாங்கன்னு மைண்ட்ல that's how psychology works. அதுக்கு அந்த ஒரு நாளாச்சு every day எல்லாரும் ஒரு ஆள் இது பண்ணா ஏதோ ஒரு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். நமக்கு என்ன வந்து ஒரு போரையோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்க முடியுமா தெரியாது. ஆனா அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு கொண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் நீ தான் போட்டேன் நான் தான் போட்டேன் பிரிவு அதுதான் சேரும். அந்த கொண்டு போடுறாங்க அந்த ஒரு சில நேரங்களில் உள்ளது சேரும் கிடையாது, அதுக்கப்புறம் வர்றதுதான் சேரும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு பெண்ணா இருந்து பண்ணும்போது வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இதில் தமிழ் முஸ்லிம்ஸ் பெண்கள் ரொம்ப கம்மி, வீட்டில் நிறைய என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மாவே வந்து நீ போகிற இடத்துல தீவிரவாதத்தை பற்றி பேசுகிற நீ சேஃபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் ட்ராவல் பண்ணால் அதுவும் இந்த டாபிக் பேசுறது காலி பண்ணால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பதறும். ஆனால் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய கேர்ள்ஸ் எஸ்பெஷலி தமிழ் முஸ்லீம் கேர்ள்ஸ் மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங். ஆஃப்கோர்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன், நீங்களும் வாங்க பண்ணுங்கன்னு வரமாட்டாங்க. நான் ரொம்ப குறிப்பாக போய் நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன், அவங்க தான் வர மாட்டாங்க. ஆனால் புரியும், ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற சில சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வந்து எனக்கு கிடைச்ச கணவனோ அம்மாவோ அமைய போறதில்ல, மாமியாரோ அமைய போறதில்ல. அவங்கெல்லாம் வந்து நீ போய் பண்ணுன்னு சொல்றாங்க, அது எல்லாருக்கும் அமையாது. ஆனா அவங்க நான் முதல்ல போடும்போது நிறைய பேர் நினைப்பாங்க இது வந்து நம்ம ரொம்ப பெருமைப்படுத்துறோமோ, நம்ம பிரபலமாக்கிக்கிறோமோ, இதெல்லாம் யாராவது சொல்லுவாங்களோ. ஆனா இந்த மாதிரி மெசேஜ் வரும்போது தான் நான் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இட்ஸ் ஸ்டார்டிங் டு அண்ட் ஸ்லோலி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேபி இன்னும் நிறைய பேர் பண்ண இருப்பாங்க. ஐ மேக் இட் அ ட்ரெண்ட். லிப்ஸ்டிக் எப்படி ட்ரெண்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் ஆகுனா பீப்புள் ஃபாலோ. ஸோ அதுதான் வந்து இது நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் மட்டும் இல்லை, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் வந்து நல்லிணக்க நிதி இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் எஃபர்ட் மதம் இனம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்குள்ள நிறைய நிகழ்ச்சியை வந்து அரசாங்கமும் ஆதரிக்குது. கடைசியில் என்ன வந்து ஒற்றுமையாக இருக்கிறதும் ஒற்றுமையாக இல்லாததும் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம போய் முதலடி வச்சாதான் அடுத்தது வந்து இருக்கணும். ஸோ அதோட வந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன். நான் இதுவரைக்கும் தமிழ்ல பேசுறது இல்லை, ரொம்ப நல்லா கற்றுக்கேன், நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன். நிறைய ரெசனேட் பண்ணின மாதிரி பண்ற மாதிரி இருந்துச்சு தெரியா என்னோட. என்ன நீங்க இஸ்லாமோபிக் காமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு போகணும் அது மாதிரி நிறைய தடவை நானே கேட்டிருக்கேன் வேற விஷயங்களுக்கு. ஏன்னா எனக்கு மட்டும் போக மெட்டாக்களுக்கு வருது இல்லைன்னு. அதோட இப்போ உலகத்துல யாருமே செய்யலை, நான் மட்டுமே என்ன செய்திடலாம்னு யோசிச்சு நீங்க எப்படி உங்களோட எண்ணத்தின் பரிணாமத்தை கொண்டு போனீங்கன்னு ரொம்ப நல்லா விளக்குனீங்க. நீங்க இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு உதவும் நினைக்கிறீங்கனால் என்ன செய்யலும் என்று சொன்ன உங்களால் செய்ய வேண்டிய பொறுப்புணர்வையும் வளர்த்துனீங்க. ரொம்ப நன்றி. யோசிங்க, ப்ரோக்ராம் முடிய கேள்வியில் வச்சுருங்க. அவருக்கும் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம் அவங்கள்ட்ட இருந்து. அடுத்தது சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளின் வளர்ச்சியில் பெண்களை பற்றி கலா ராஜேஷ் கண்ணன் அவர்கள் கருதுகிறார். அனைவருக்கும் வணக்கம். 2 பேச்சாளரை தாங்கி ஏதோ ஒரு நிலையில இருக்கீங்க. அதாவது முழுமையா இருக்கீங்களா இல்லை உடல் இங்க மனம் வேற எங்கேயாவது இருக்குதான்னு தெரியல. அதனால என்னுடைய பேச்சு ஆரம்பிச்சுக்க கூட ஒரு சின்ன விளையாட்டு, சரிங்களா? இருந்த இடத்துல இருந்தே நீங்க பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து சின்ன பானை பெரிய பானை. அதுக்கிட்ட நீங்கெல்லாம் பானை கிடையாது, சரிங்களா? என்ன செய்யணும்னா சின்ன பானைன்னு சொல்லும் பொழுது நீங்க எல்லாரும் சின்ன பானையை காட்டணும், சரிங்களா? பெரிய பானைன்னு சொன்னா பெரிய பானை. எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, உட்கார்ந்த இடத்துலயே செய்யலாம். ஓடி ஆடி விளையாடுறது கிடையாது. தயாரா? சின்ன பானை. அவர் பானையை காட்ட மாட்டாரு. சின்ன பானை பெரிய பானை, சின்ன பானை பெரிய பானை. ஆனா இது விளையாட்டு கிடையாது. இவ்வளவு சுலபமாக்கிடுவோமா? நான் சின்ன பானைன்னு சொல்லும் போது நீங்க பெரிய பானையை காட்டணும். நான் பெரிய பானைன்னு சொல்லும் பொழுது நீங்க சின்ன பானையை காட்டணும், சரிங்களா? சரி. ஆனா இது ஸ்ப்ரிங் பானைலாம் வேண்டாம். ஸ்ப்ரிங் பானை என்ன தெரியுமா? டொயின் டொயின் டொயின். இதுக்கு நடுவுல பெரிய பானை. ஆஹா. சின்ன பானை, சின்ன பானை. ஆச்சா போச்சா? பெரிய பானை, ரொம்ப பெரிய பானை, பெரிய பானை.
சின்ன பானை. இது ஸ்ப்ரிங் பானை வந்துருச்சு. சின்ன பானை, ரொம்ப சின்ன பானை. பெரிய பானை, பெரிய பானை, சின்ன பானை, பெரிய பானை, சின்ன பானை. இங்கே ஸ்ப்ரிங் 3 வந்துருச்சு. சரி, இன்னைக்கு எது நம்ம விளையாடணும்னா, அதாவது உங்களுடைய நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா, பாதி இங்கே இருக்கீங்க, வேற எங்கே இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு தான் இது. நம்ம நம்ம மாணவர்கள் கூட சில குழந்தைங்க கூட விளையாடுற ஒரு சின்ன விளையாட்டு. இப்போ என்னுடைய தலைப்பு சிறப்பு தேவை குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பெண்ணிலை. இந்த வாக்கியத்திலே சிறப்பு தேவைங்கிறதுன்னு சொல்லும் பொழுதே நிறைய நிறைய விதங்கள் இருக்கு. வளர்ச்சின்னு சொல்லும் பொழுது உடல் ரீதியாக இருக்கலாம், அவங்களுடைய மனநிலை வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் அவங்களுடைய வளர்ச்சியாக இருக்கலாம். பெண்நிலை, பெண்நிலைன்னு சொல்லும் பொழுது தாய்மார்கள், அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள். சரிங்களா? இன்னைக்கு நம்ம முக்கால்வாசி பார்க்க சிறப்பு தேவைன்னு சொன்னாலே ஃபிசிக்கல் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது அவங்க உடல் ரீதியில் அவங்க நடக்க முடியாது, அல்லது சக்கர நாட்காலையில் உட்கார்ந்துருக்கும் நிலைமை இருக்கலாம். இன்னொரு சிறப்பு தேவை சொல்லும் பொழுது அவங்களுடைய ஐக்யூ லெவல் 50 to 70 அல்லது பிலோ 50, அதாவது இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டியை தள்ளி வச்சுட்டு நம்ம அந்த இன்டலெக்சுவல் டிசபிலிட்டியை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா நான் இந்த 50 to 70 ஐக்யூ 50 to 70 உள்ள மாணவர்களுக்கு ஆசிரியராக ஒரு 16 ஆண்டு காலமாக சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறேன். நிறைய பெற்றோர்களை சந்திச்சிருக்கிறேன். அவங்களுடைய நிலை, அவர்களுடைய சவால்கள், அவர்களுடைய வளர்ச்சி, அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஆலோசனைகள்னு சொன்னாங்க. அது எந்த ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தை மாதிரி கிடையாது. அப்போ ஒரு ஆலோசனை எல்லாருக்கும் பொருந்தாது. அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கேள்வி நேரத்தில் கேட்குறதா இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சது நான் அனுபவப்பட்டதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் பிறகு. சரிங்களா? இப்போ சிறப்பு தேவைன்னு சொல்லும் பொழுது நான் சந்தித்த குழந்தைகள் டவுன் சிண்ட்ரோம்னு இருப்பாங்க. டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள், ஆட்டிஸ்டிக் குழந்தைகள், ADHD சொல்லுவாங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அட்டென்ஷன் ஸ்பேன் குறைவாக இருக்கும். அதனால அவங்களால அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உள்வாங்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னொன்று டவுன் சிண்ட்ரோம் சொன்னீங்கன்னா நேச்சுரலி அவங்களோட ஐக்யூ கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னன்னா, அவங்க ரொம்ப அன்பானவங்க. எப்போ யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பார்த்தோன்னே கட்டி பிடிக்கணும்னு தோணும் அவங்களுக்கு. அது அவங்களோட வழி. அவங்க எப்படி அவங்க அன்பை காட்டுறாங்கன்னு. ஆனால் அது சில பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க, சில பேர் அதை வேறு விதத்தில் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ தாய்மார்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எத்தனை பேர் பெற்றோர்களாக இருக்கீங்க? நிறைய பேர் பெற்றோராக இருக்கீங்க. உங்கள் ஒரு குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தைய வளர்க்கணும்னா அதுவே சுலபமான விஷயமா இல்லை. அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு சிறப்பு தேவை குழந்தை இருந்ததுன்னா இதை விட பல மடங்கு உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு தேவைப்படுது. அப்போ சில தாய்மார்கள் வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஓகே அவங்க சமூக ரீதியில் பார்ப்போம். அவங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவங்க வெளியே போய் செய்ய முடியாது, பண்ண முடியாது. முக்கால்வாசி பேர் வீட்டில் இல்லத்தரசியர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த குழந்தைய பார்த்துக்கணும், இந்த குழந்தைய நம்ம எப்படியாவது நல்ல விதமாக போய் கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க நிறைய சப்போர்ட் கொடுக்கணும், முக்கியமாக கணவர். ஆனால் சில வீட்டில் இது கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் குழந்தைகிட்டே நேரம் செலவழிச்சிட்டு இருக்கேன், வீட்டில் வேறு யாருமே இல்லையா அப்படிங்கிற சில கேள்விகள் வரும்பொழுது அந்த பொறுமைத்தனம் குறையுது. அப்படின்னு இருக்கும்போது சில தாய்மார்கள் அதாவது ஒரு பையன் வருவான், அது ஒரு பெண் குழந்தை 7 வயசுல பள்ளியில் சேர்ந்துச்சு. 7 வயசுல அப்பா அம்மா வருவாங்க, பள்ளி பார்த்துட்டு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம் நல்லா இருக்கும். இதே மாதிரி 10 வயசு பிரைமரி 4 நல்லா இருந்துச்சு. அப்படி போக போக 5வது வகுப்பு 6வது வகுப்பில் பார்க்கும்போது அம்மா மட்டும் வருவாங்க. கேட்டால் இல்லை
சரியாக வரல, விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தாயோட நிலை, அவங்க தனியாக இருந்து இந்த குழந்தைய பார்த்துக்கணும், வருமான ரீதியிலையும் அவங்க பார்த்துக்கணும், அந்த குழந்தையோட தேவைகளையும் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ரொம்ப உடைஞ்சு போய் அவங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப கம்மியாகுது. நிறைய தாய்மார்கள் அவங்களுடைய உடல்நிலையை கவனிக்க முடியாமல் இருக்கிற நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்க போய் பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை எப்படி பார்க்குறது? அப்போ காலையில் இப்போ பள்ளிக்கு வந்து விடுறாங்க, மத்தியானம் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, அந்த இடையில வந்து அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த சாப்பாடு உணவு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோடனே இந்த குழந்தை அங்கதான் இருக்கு, வீட்டில் இருக்கும்போது தனியாக விட முடியாது. அந்த மாதிரி நிறைய தாய்மார்கள் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை வந்து பகிர்ந்துருக்காங்க. ஆனாலும் அவங்க நெவர் கிவ் அப். ஓகே, ரெசிலியன்ஸ், விடாமுயற்சிங்கிறது வந்து அந்த தாய்மார்கிட்ட தான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க கூட சொல்லுவாங்க என்கிட்ட, நான் கூட வந்து அழுதுருக்காங்க, கேட்பாங்க, ஏன்னா ஏன் எனக்கு இப்படி ஆகணும், ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாரு கடவுள் இந்த மாதிரி ஒரு குழந்தை கொடுத்து வளர்க்கறதுக்கு, ஏன் நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொன்னவங்க போக போக இல்லை, நான் நினைக்கிறேன் என்னால் மட்டும்தான் முடியும், எனக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு, அதனால தான் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லி அதை எப்படியோ நல்ல விதமாக அவங்க ஒரு பாசிட்டிவ் நோட்டில் பார்த்து அந்த குழந்தைய வளர்த்துருவாங்க. அது அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் கிடையாது, அவங்க அந்த பள்ளியிடத்துக்கு போகும்பொழுது அல்லது செகண்டரி லெவலுக்கு போகும்பொழுது சீனியர் ஸ்கூலுக்கு போகும்போது நான் வந்து தொடர்பு வச்சுட்டுலாம் இருக்கேன் இந்த பெற்றோர்கள்ட்டையும் குழந்தைகள்ட்டையும். அப்போ அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? இது தாய்மார்களோட சிப்ளிங்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அக்கா தங்கச்சி. அவங்க சில பேர் வந்து கொஞ்சம் கூடுமான அளவு கூட இருந்து அவங்க சரி அம்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து ஐயோ இந்த முட்டாள் கூட யார் பேசுறது, இதுக்கு எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, ஐயோ என்ன இது கூட தெரியலையா அப்படின்னு சொந்த கூட பிறந்தவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாணவர்கள்கிட்ட. இந்த மாணவர்களுக்கு அதாவது இந்த குழந்தைகளுக்கு, சிறப்பு தேவை குழந்தைகளுக்கு இது புரியாதுன்னு இல்லை, புரியும். என்ன அக்கா இது மாதிரி சொல்கிறாங்க, அது அடுத்த தடவை என்ன செய்ய குழந்தை அப்படியே பேசாமல் அப்படியே எல்லாத்தையும் உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு எதையும் அணுகாது. அந்த மாதிரி அது அப்போ ஒரு தாயாக இருக்கும்போது 2 பேரும் குழந்தைங்க தான், இந்த குழந்தையும் அவங்க குழந்தை தான், இந்த குழந்தையும் அவங்க குழந்தை தான். ஆனால் எப்படி அவங்க வந்து இந்த 2 குழந்தைய சமாளிக்கிறது, அதுவும் ஒரு கஷ்டமான நிலை. ஆனால் என்ன செய்வாங்க, இந்த சிறப்பு தேவை குழந்தைகள் கொஞ்சம் அதிகமான ஒரு கவனிப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது அந்த இன்னொரு குழந்தைக்கு புரியாது. அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை அவங்க பார்க்குறாங்க இப்போ தாய்மார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியே போகும்பொழுது நிறைய பேர் இந்த சிறப்பு தேவை குழந்தைகளை வந்து வெளியே அழைச்சிட்டு போய் மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அவமானம். ஏன்னா இந்த குழந்தை வந்து எங்கே எப்படி எந்த விதத்தில் நடந்து கொள்ளோன்னு அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு அவங்களுக்கு டேண்ட்ரம் த்ரோ பண்ணணும், எம்ஆர்டி அது ட்ரெயினில் பஸ்ஸில் அவங்க டேண்ட்ரம் த்ரோ பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஏன் உன் குழந்தைய அடக்க முடியாதா, உனக்கு குழந்தை ஒழுங்காக வளர்க்கலையா அப்படின்னு இவங்க சொல்லி அந்த தாய்மார்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி நான் வந்து இதை சமாளித்து அவனையும் பார்த்துக்கணும், சுற்றி இருக்கிறவங்களையும் சமாளிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான நிலையாக இருக்கும். அதனால நிறைய பேர் வெளியே கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. இந்த அவமானம் தாங்காமல் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம் வந்து ஒரு தாய் தாங்க முடியல, ஏன்னா எங்கே போனாலும் இந்த பொண்ணு ரொம்ப வாழத்தனம் பண்ணிகிட்டே இருக்கோம், டேண்ட்ரம் த்ரோ பண்ணிகிட்டே இருக்கோம் சொல்லிட்டு தாங்க முடியாமல் அவங்க அந்த அந்த ட்ரக்ஸுக்கு வந்து அடிமையாகிட்டாங்க. ஏன்னா என்ன முடியல, அவங்களால அதை கூப் பண்ண முடியல. ஸோ ட்ரக்ஸுக்கு அவங்க அடிமையானோன்னா என்ன செஞ்சிட்டாங்க, அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாகி எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து பள்ளிக்கு வரும், வீட்டுக்கு போனால் அம்மா தூங்குறாங்க. ஸ்கூல் போகும்போது கேட்டால் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பால் இருந்துச்சு, பாலை குடிச்சிட்டேன், இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போதைக்கு அம்மா ஏன் சமைக்கலையா, அம்மா தூங்குவாங்க, அம்மா எப்போ பார்த்தாலும் தூங்குவாங்க
அது புள்ள சொல்லிச்சு, ஆமாம் ஒரு நாள் ரொம்ப பசிச்சிச்சு, நான் ஃப்ரிட்ஜை திறந்தேன்னா அப்போ பார்த்து ஆஹா கருப்பாக தண்ணி பாட்டில் இருக்குது, கொக்கோ கோலா நினச்சி நான் படக்கு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படி தான் யோசிக்கிறேன், அது வந்து சோயா சாஸ். அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு தெரியல, வித்தியாசம் தெரியாமல் பசி சாப்பிட்டு குடிச்சிட்டான். அந்த பிள்ளை குடிச்சிச்சு. அப்பயும் அம்மா எந்திரிக்கல. அப்புறம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது பள்ளியிலேருந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி நிலைமை இருக்குது சொன்னோன்னே அவங்க அஃப்கோர்ஸ் இது அவங்க ஷேர் கோ டு ரீஹேப். அப்போ இந்த பிள்ளைங்க யார் பாப்பா அவரும் சில்ட்ரன்ஸ் ஹோமில் போய் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நிறைய சிறப்பு தேவை மாணவர்கள் வந்து வீட்டில் ஆதரவு கிடைக்காததுனால சில்ட்ரன்ஸ் ஹோமில் தான் வளர்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் ஹோமில் வளர்றத நம்ம நினைக்கிறோம், ஆஹா பரவாயில்ல சில்ட்ரன் ஹோம் அங்கே நல்லா பார்த்துக்குவாங்க, நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி மாணவர்கள் குழந்தைகள் நிறையா இருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. இவங்க சிறப்பு தேவை மாணவர்களுக்கு தெரிஞ்சும் நிறைய ஹோம்ஸ் எடுக்க மாட்டாங்க. இந்த சிறப்பு தேவை மாணவர்களை ஒரு சில ஹோம்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்தும் அவங்க என்ன நினைப்போனா, அங்கே மற்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் எங்கள் சிறப்பு தேவை மாணவர்கள்னு அவங்க கூடி பண்ணுறது, அவங்களுக்கு அங்கே கஷ்டத்தை கொடுக்குறது, அவங்க சட்டையெல்லாம் எடுத்து திருடி உடைச்சி வைக்கிறது. பள்ளிக்கு வரும்போது அவன் ஏதோ ஒரு அழுக்கு பிடிச்சி சட்டையை போட்டு வருவாங்க, என்னடா யூனிஃபார்ம் தெரியல என் கபட்டில் காணும், ஏன் கபட்டில் காணும்னு அவங்க எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி சில சூப்பர்வைசர்ஸ்க்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க எப்படியாவது அவங்க பலத்தை இந்த குழந்தைகிட்ட காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த குழந்தைக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் இந்த ரீதியில் போனிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். பள்ளி மூலியமா போய் விசாரிக்க தான் முடியும். ஆனால் அந்த விசாரணைனால வேற பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏற்கனவே அந்த குழந்தைக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க பார்க்குறாங்க. சில பெற்றோர்கள் வந்து என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம குழந்தைய வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வேலையும் செய்கிறாங்க, வீட்லேயும் பார்த்துக்கிறாங்க. இந்த ஒரு குழந்தை வந்து இந்த தாய்மார் வந்து எப்படின்னா ஏதாவது இந்த குழந்தைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி நீச்சலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. நீச்சலுக்கு அழைச்சிட்டு போகும்பொழுது அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சுன்னா பிடிக்குமா பிடிக்கலையான்னு வந்து அவங்க அம்மா தெரிஞ்சுக்கிறது. ஞாயிற்று ஒரு புதன்கிழமை இரவு சனிக்கிழமை முழு நாள் அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க நேரம், ஏன்னா அவங்க நேரம் வேலை செய்யும்போது அவங்களுக்கும் நேரம் தேவைப்படுது. அழைச்சிட்டு போய் இப்போ அந்த குழந்தை நீச்சலில் ரொம்ப ஆர்வம் காட்டி நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்று சிங்கப்பூரே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அபுதாபியில் பேராலிம்பிக்ஸ். அப்போ அந்த தாய்க்கு அவ்வளோ பெருமை, அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெண் வந்து டவுன் சிண்ட்ரோம் எல்லாத்தையும் சிரிச்சு அந்த பிள்ளை சிரிக்காமல் இப்படி இருந்ததை பார்க்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க பெற்றோர் வந்து கொஞ்சம் வயதானவர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சொல்லிச்சு, வீட்டில் மாமா வந்திருக்காங்க. ஓ மாமா, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்பா ஊரில் மாமா வந்திருக்காங்க. சரின்னா அவங்க நான் நினைக்கிறேன் ஒரு அறையை வந்து அவங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க. காலம் போக என்ன கேள்விப்பட்டோன்னா அந்த மாமாங்கிற அந்த விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்து ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியல. ஏன்னா அந்த பிள்ளை என்ன நினச்சிருக்கு, அன்பு காட்டுறாங்க, பாசம் காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி போகிறதுனால அது வந்து சொல்லும் பொழுது தான் எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்கள் உடனே பெற்றோர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்து அவரை இந்த வீட்டை விட்டு விலகிட்டாங்க. ஆனாலும் அந்த குழந்தை அதை செய்கிறத செஞ்சுட்டு குடிச்சிட்டு இப்போ ஒரு வேலையில் இருக்குது. ஒரு மருத்துவமனையில் வந்து அந்த கிளீனர் வேலை செய்கிறாங்க. திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்குது. ஸோ அப்படியும் சில பெண்கள் வந்து அவங்களுடைய சவால்களை மீறி ஒரு குடும்பத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்குது. இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில் படித்தவங்க தான் அவங்க வளர்ந்து நம்ம பள்ளியிலே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டீச்சராக வேலையில் சேர்ந்துருக்குறாங்க. ஸோ இப்படிலாம் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டப்படுற குழந்தைகள் அந்த பெண்ணிலை பார்க்கும் பொழுது, அதாவது வளர்ச்சியில் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஒரு 9 வயசு பிள்ளை
அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க. என்னன்னா இந்த வயசுலேயே அதுக்கு மென்சஸ் வந்துருச்சு. அதுக்கு அதை பார்த்துக்கிறதுக்கே முடியல. அது ஒரு ஆள் தேவைப்படுது. இப்போ 9 வயசுன்னு சொன்னீங்கன்னா அவங்க மென்டல் ஏஜ் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு. ஸோ ஒரு 4-5 இயர்ஸ் ஓல்டு ஒரு பிள்ளைகிட்ட இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து சொல்லி புரிய வைக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்க அம்மா இன்னும் வேறு வழி இல்லாமல் டாக்டர் மூலயமா மருந்து சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஹோல் ப்ரோசஸ் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளையும் தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கும் நிறைய அந்த குழந்தைக்கு அது வலி, அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிச்சு. ஆனாலும் போக போக மெதுவாக அது எப்போ உணர்ந்ததுன்னா அது 18 வயசு ஆனதுக்கப்புறம் அப்போ தான் அதுக்கு அந்த ரெடினஸ் வந்துச்சு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதில் எப்படி நம்ம சொசைட்டி சமூகமாக இருக்கிற நம்ம எப்படி நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னு இருந்தது யாருக்குமே தெரியாது. ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்தா இது ஒரு பைத்தியம் உங்களுக்கு, அல்லது இது வந்து என்ன சரியான முட்டாளாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு நார்மல் பள்ளிக்கூடத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேர் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆசிரியருக்கு அந்த குழந்தைக்கு உதவி செய்கிற திறன்மை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு புரியல இல்லையா அந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் வந்து இந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைஃப் ஸ்கில்ஸில் அவங்க எப்படி வந்து அவங்க ஆடை அணியிறது, சின்ன ஸ்டெப் 1லேருந்து சொல்லி மெதுவாக அவங்களுக்கு என்ன எல்லாத்தையும் மெதுவாக படிப்படியாக சொல்லி கொடுத்தா அவங்களால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. அவங்களால முடியும். அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. ஆனால் அது எப்படி நம்ம அதை வெளிக்கொண்டு வரோங்கிறது அது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால நம்ம அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவலாகும். அதாவது நம்ம வெளியே போகிறோம், ஒரு ட்ரெயினில் இருக்கோம், ஒரு பஸ்ஸில் இருக்கோம், அந்த மாதிரி ஒரு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறோமா, இல்லை அந்த அம்மா வேதனைப்படுற மாதிரி நம்ம ஏதாவது பேசுகிறோமா, அல்லது அந்த குழந்தை ஒரு மாதிரி கஷ்டப்படுது அதுக்கு எப்படி நம்ம போய் உதவலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா the world will be a better place for everybody. எல்லாருக்குமே ஒரு நல்ல இடமா இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களோட தன்னம்பிக்கை வளர்றது இந்த கண்ணால் பார்த்தது நிகழ்கலை, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். எப்போ நம்ம இந்த நிகழ்கலை, அது ஒரு கதை, ஸ்டாரி தியேட்டராக இருக்கலாம், ஒரு பப்பெட், பாவை கூத்தாக இருக்கலாம், அது மூலியமாக நம்ம அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப பல மடங்கு அதிகமாகுது. என்னால் முடியாதுன்னு நினச்ச குழந்தைகள்லாம் வந்து தாராளமாக பேசுகிறாங்க, தன்னம்பிக்கையோடு பேசுகிறாங்க. ஆசிரியர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பிள்ளை வாயை திறந்து பேசாத, ஆனால் ஒரு வசனத்தை வந்து மேடையில் அது சொல்லியிருக்கு. அப்போ நிகழ்கலைங்கிற ஒரு விஷயம் நேற்று இல்லை இன்று இல்லை, ஆய்வு மூலயமா கூட நிகழ்கலை நம்ம வகுப்பிலையும் சரி அல்லது அவங்களோட வளர்ச்சியிலையும் சரி அதை நம்ம சேர்த்தாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தான் இப்போ நாங்கள் முழு நேரமாக பண்ணிகிட்ருக்கோம். நிகழ்கலை மூலியமாக சிறப்பு தேவை மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சராசரி மாணவர்களுக்கு கூட செய்யும் பொழுது அவங்களோட தன்னம்பிக்கையும் அவங்களுடைய சிறப்பாற்றலையும் எப்படி அவங்க வெளிக்கொண்டு வராங்கன்னு பார்க்குறது நமக்கு அந்த ஒரு பூரிப்பு அப்படின்னு சொல்லணும்னா அது மிகையாகாது. அதனால நம்மளால என்ன செய்ய முடியும், சிறப்பு தேவை மாணவர்களை புரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு சிறப்பு மனப்பான்மை தேவை, சரிங்களா? அதனால இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் சொன்னது. கேள்விகள் ஏதாவது இருந்தால் பிறகு கேள்வி. நன்றி. மிக்க நன்றி கலா. ஒரு சிறப்பு தேவையான குழந்தைகளோட தேவைகளை அவ போகிற ஒழுங்குமுறைகளை மிக நல்லா சொல்லியிருந்தீங்க. இது கூட ஒரு வகையில் இப்போ உங்களை மாதிரி அவை இல்லை, வித்தியாசம் என்பதால் நாங்கள் வித்தியாசமாக பார்க்குறோம். அதனால இப்போ இந்த நியூரோ டிப்பிக்கல்லாம் இல்லாமல் நியூரோ டைவர்ஸாக இருக்கிற மனிதர்களோ பிள்ளைகளோ எல்லாரையுமே சமமாக மதிக்கிறது, அது இன்னொரு வகை ஒழுங்குமுறைன்றது சமமாக மதிக்கிறதுக்கு முக்கியத்துவத்தை மிக நல்லா சொன்னீங்க. ஸோ அவைக்கு வேறு வேறு தேவை இருக்குது, வேறு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. அது எல்லாத்தையும் கடமை அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குறது. அதோட அவை இந்த ப்ரைமரி கேர் கிவர்ஸுக்குமே சப்போர்ட் சிஸ்டம் தேவை. இல்லாட்டி தே வில் burn out completely. அண்ட் அதை நாங்கள் அநேகமாக உணர்றதும் இல்லை யாருமே. நீங்கள் சொன்னது மாதிரி அம்மா இந்த அண்ட் அவன் ரிலேஷன்ஷிப்ஸும் அநேகமாக
முறிஞ்சிடும். ஏன்னா எல்லாராலையும் அதை ஹேண்டில் பண்ணவும் மேலாது, அதுக்குரிய சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை. அது முழு சமூகத்தையும் பொறுப்பு கட்டாயமாக முக்கியமல்ல. ரொம்ப நன்றி. அடுத்தது பெண்களின் இலையுதிர் காலத்தை பற்றி கீதா ரவிச்சந்திரன் கருக்கிறேன். மாலை வணக்கங்கள். இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்கான அவேர்னஸ் அவங்க சொல்லிட்டு போனாங்க. இப்போ வந்து நான் பெண்களின் இலையுதிர் காலம்னு நான் பேச போகிறேன். இது எதை பற்றின்னு யோசிச்சிருக்கலாம் நீங்கள். இதுவும் ஒரு அவேர்னஸ் தான். பெண்களின் மெனோபாஸை பற்றி. இதை பற்றி நம்ம ரொம்ப பேர் பேசுறதில்ல. மிடில் ஏஜ் விமனுக்கு வர மிகப்பெரிய பிரச்சனை இது. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி, இமோஷ்னலி வி கோ த்ரூ அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இதை வந்து மரங்களுக்கு தான் இலையுதிர் காலம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்மலாம். இது வந்து மெனோபாஸ் எப்படி வந்து மரங்கள் வந்து அவங்களோட இலைய தழைய பழம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்களோ, வெறுமையாக இருக்கும். அதே மாதிரி பெண்களோட மெனோபாஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் சோர்ந்து மனதளவில் ஒரு வெறுமையை சுமந்து நகர்றோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து எவ்வளோ தூரம் முயற்சிக்கிறாங்கன்றது தான் இப்போ கேள்வியே. சரி, மெனோபாஸ்னா என்ன? இப்போ இங்கே நிறைய பேர் நான் பார்க்குறேன், மிடில் ஏஜ் விமன் இருக்கீங்க, 30லேருந்து 35 இருக்கிற பெண்கள் இருக்கிறீங்க, மிடில் ஏஜ் மென் இருக்கிறீங்க. மென்னுக்கெல்லாம் இது கண்டிப்பாக ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அப்போதான் நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை ஒரு சிஸ்டருக்கோ இப்போ யாராக இருந்தாலுமே ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும். 45 வயசுக்கு மேலே பெண்களோட ஓவரி செயல்பாடு குறைந்து மாதவிடாய், அதாவது பீரியட்ஸ் முறையற்றதாகிவிடும். கடைசியாக ஒரு 50 வயசு ஆகிறப்போ வந்து மாதவிடாய் சுத்தமாக நின்று போயிடும். இதுதான் நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். 41 வயசுலேருந்து 50 வயசுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இது நடக்கும். இது வந்து நினச்சி பாருங்கள், இது வந்து ஒரு நம்ம ப்ரெக்னென்சியே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு 10 மாதம் நடக்கிறது, அதுவே ஒரு லாங் பீரியட். பட் மெனோபாஸ்ன்றது ப்ரெக்னென்சியை விட மோசமானது. அது வந்து இட்ஸ் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்க்கு கூட நடக்கும். 10 வருடங்கள் கூட இது நடக்கலாம். இதை யாரும் நம்ம வந்து உணர்றது கிடையாது. முன்னாடி மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் நடக்கும், மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் நடக்கும். இது ஒரு இயற்கையான ஒன்று தான். இது வந்து ஒரு வியாதி கிடையாது. நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஸ்டிக்மா கிரியேட் பண்ணிடும். உனக்கு பீரியட்ஸா, ஓகே, உனக்கு மூட் ஸ்விங் இருக்கும், நீ உனக்கு அது அந்த டைம், அதனால தான் நீ இப்படி ரியாக்ட் பண்ணுற, ஓவராக ரியாக்ட் பண்ணுற, பத்திரக்கலை மாதிரி ஆடுற. இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த ஹார்மோன் எவ்வளோ தூரம் வேலை செய்யுதுன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது வந்து பெண்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, ஆண்களும் புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இளமையும் ஆரோக்கியம் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து கருவுறா. ஆனால் வயது ஆக ஆக சினப்பையில் இருக்கிற கருமுட்டை தீந்துடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து எப்போ தீருதோ அதுலேருந்து மாதவிடாய் வராது. இதுக்கு பேர் தான் வந்து மெனோபாஸ். இது எல்லா பெண்ணுகளுக்கும் கட்டாயம் வரும். இது வந்து எப்போ வருதுன்றது வந்து நம்மளோட ஜெனடிக்கலி ஆல்சோ அது வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு அம்மாவுக்கு எப்போ வந்து மெனோபாஸ் வருதோ அதை ஒட்டி தான் பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பின்னாடியும் வரலாம், முன்னாடியும் வரலாம். ஸோ ஆனால் வந்து இது வந்து 3 வகைப்படும். ப்ரீ மெனோபாஸ் ஒன்று வந்து, இன்னொன்று சர்ஜிக்கல் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ மெனோபாஸ் எப்படின்றதுனா கடைசி மாதவிடாய் பீரியட்ஸ் வந்து நிற்குதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வருஷத்தை வந்து ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். இது ஏதோ ஒரு குறுகிய காலம்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாதவிடாய் வருவது தாமதப்படும். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வர்றது வந்து சில நேரம் என்ன ஆகும், 30 நாள் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு 40 நாள் ஆகலாம், 60 நாள் ஆகலாம், இல்லை முறையற்றதாகும். இப்படியே வந்து கடைசியில் வந்து நின்றுடும். இதுக்கு பேர் வந்து பெரி மெனோபாஸ். அடுத்தது போஸ்ட் மெனோபாஸ். இது வந்து தேங்க்யூ. ஒரு வருடம் தாண்டிட்டா வந்து போஸ்ட் மெனோபாஸ், சுத்தமாக நின்றுட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு பேர் வந்து போஸ்ட் மெனோபாஸ். சில பேருக்கு வந்து ஏர்லி மெனோபாஸ்ன்னு வரும். அது எப்படின்னா வந்து சீக்கிரமே வயதுக்கு வந்தவங்க, இல்லை ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்துடும். இதுதான் ஏர்லி மெனோபாஸ். சர்ஜிக்கல் மெனோபாஸ்ன்றது வந்து இருக்குது. அது என்னன்னா கர்ப்பப்பை எடுத்து விட்டவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரவே வராது. ஸோ அதுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை இல்லாததுனால வராததுனால அதுக்கு பெருசிய ஆல்மோஸ்ட் அதுவுமே வந்து ஒரு மெனோபாஸ் மாதிரி தான். பெண்களோட உடலில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன் இருக்குது.
இதுதான் வந்து கருமுட்டைகள் உருவாகிறதுக்கும் குழந்தை பேர் ஏற்படுறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. இதனால தான் மாதவிடாய் ஏற்படுது. ஆனால் ஹார்மோனில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பெண்களோட உடலில் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் வந்து சுரப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அப்போ எப்போ வந்து கருப்பை சுத்தமாக இது குறைஞ்சி கருப்பை சுருங்கி கருமுட்டைகள் வந்து அறவே நிற்கிதோ அப்போ தான் வந்து மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு மெனோபாஸ் வர்றது வந்து நம்மளோட உடல், ஒரு பொண்ணுக்கு மெனோபாஸ் எப்போ வரும்னா உடல்நிலை, குடும்ப சூழ்நிலையும் முக்கியம். இதில் அது சமூக நிலை எல்லாத்துக்கும் அடிப்படையில் தான் இது அமையும். உணவு பழக்கங்கள், பாலியல் நடத்தைகள், மரபியல், ஜெனடிக் இது எல்லாத்தையும் சார்ந்துதான் வரும். சரி, இப்போ மெனோபாஸ்னா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மெனோபாஸோட அறிகுறிகள் என்ன, இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். உடல் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள், ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட், பெண்களுக்கு வந்து 40 வயசுக்கு மேலே மாதவிடாய் முற்றிலும் நிற்பதற்கு சில மாதத்துக்கு முன்பாகவே இந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு ஃபைன் டே எனக்கு நிற்க போது இதுலேருந்து நான் வந்து வேற மாதிரி இருப்பேன்லாம் கிடையாது. இது பல வருஷங்கள் முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்கும். இதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல. இதனால தான் அப்படின்னு நம்ம அசோசியேட் பண்ணுறதே கிடையாது. மெனோபாஸ் சமயத்தில் வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஹாட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவோம். திடீர்னு வந்து ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப வார்மாக இருக்கும் உடம்பு. ராத்திரியில் தூங்கிட்டே இருக்கும்போது வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கும். என்னன்னு புரியாது. அடுத்தது வந்து முடி உதிர்தல், அப்புறம் அதிக ரத்தப்போக்கு, ப்ளீடிங் ஜாஸ்தியாகும், ரத்த சோகை, அனிமிக்கா ஆவாங்க, தூக்கமின்மை, தூக்கம் சரியாக வராது. திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்து எனக்கு தூக்கமே வரலம்பாங்க. ஏன்னு தெரியாது, அதை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. அதிகமாக வேர்த்து கொட்டுறது இதெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், டிப்ரெஷன், சோர்வு, கவனச்சிதறல். இதை நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம். ஒரு வயசுக்கு அப்புறம் எனக்கு புக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு சினிமா பார்க்க பிடிக்கல, எனக்கு யாரோடையும் பேச பிடிக்கல, எனக்கு இன்ட்ராக்ட் பண்ண பிடிக்கல. ஆனால் இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா கவனச்சிதறல். நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம கவனத்தை குவிச்சு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கோபம் பயங்கரமாக வரும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்க ஒய்ஃபோ இல்லை உங்கள் அக்கா தங்க யாராக இருந்தாலுமே நமக்கு அந்த சாதாரணமாகவே பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் நிறையவே வரும். இந்த மெனோபாஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். திடீர்னு கோவப்படுவோம், திடீர்னு அமைதியாகும். சின்ன விஷயம் ஒன்றும் இல்லை, ஒரு பெட்ஷீட்டை சரியாக போடலன்னா கூட கோவம் வரும். ஏன் இந்த பொருளை ஏன் இந்த இடத்துல வச்சேன்றதுக்கு கத்துவோம். ஸோ வீட்டில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மாதவிடாய் முழுமையாக நிற்கிறதுக்கு முன்னாடி வந்து குறைவான இரத்தப்போக்கும் இல்லை அதிகமான இரத்தப்போக்கும் ஏற்படும். வழக்கத்தை விட குறைவான நாட்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா அதிக நாட்கள் இருக்கலாம். 10-15 நாள் கூட ப்ளீடிங் இருக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து ப்ளீடிங் இருக்குதுன்னா ஒரு சின்ன காயப்பட்டாலே ஆண்கள் எவ்வளோ துடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு சின்ன காயப்பட்டாலும் எனக்கு இங்கே கட் ஆகிடுச்சு அங்கே கட் ஆகிடுச்சுன்னு. ஆனால் 10 days ஒரு ப்ளீடிங்கை வந்து சமாளிக்கணும்னா அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஃபிசிக்கலி அது அவங்க எக்ஸர்ட்டிங்காக இருக்கும், மென்டலி ஆல்சோ இட்ஸ் வெரி எக்ஸர்ட்டிங். இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து வெஜைனா, உலர்ந்து போகிறது. இதை வந்து நம்ம நிறைய விமன் வந்து அதை உணர்றதில்லை. இது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறதுனால என்ன ஆகும்னா வெஜைனாவில் வந்து ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும், ஒரு லூப்ரிகன்சி இருக்கும். அது வந்து குறையிறதுனால இட் பிகம்ஸ் வெரி ட்ரை. ஸோ இதனால வந்து அங்கே வலி ஏற்படலாம். தாம்பத்திய உறவின் போது அசௌகரியம் இருக்கும், வலி இருக்கும், அப்புறம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நிறைய வரலாம். அதாவது யூடிஐன்னு சொல்லுவாங்க. சிறுநீர் கழிக்கும் போது அதில் வந்து அரிப்பு, அந்த இடங்களில் அரிப்பு ஏற்படும், இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி சிறுநீர் கட்டுப்படுத்த முடியாமல் ஆகும். அந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரினரி இன்கன்சிஸ்டன்சி வரும். நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. விமனுக்கு வந்து அது வந்து ட்ராப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அசோசியேட்டட் வித் மெனோபாஸ். இந்த மாதிரி சிரமங்கள் நேர்றவர் இந்த மாதிரி உடல் உறவில் வந்து உங்களுக்கு வலி ஏற்படுறதுன்னா ஹார்மோன் சிகிச்சை இருக்குது. அதுக்கு வந்து அதே மாதிரி ரொம்ப ட்ரைனஸுக்கு வந்து லூப்ரிகன்ட் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப யோசிக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. நிறைய பேர் வெக்கப்பட்டுட்டு இதை டாக்டர் கிட்ட கூட போய் கேட்கறதுக்கு இல்லை நம்ம அம்மா கிட்ட கேட்கறது கிடையாது, இல்லை வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கள்ட்ட கேட்கறது கிடையாது. இதை பற்றின ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளேயே கிரியேட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கேட்கணும்னா கூட அது வெக்கப்படுவோம். இதை போய் என்னன்னு கேட்கறது, இது நமக்கு ஒரு நோய் போல இருக்கு அப்படின்னு தான் நினச்சிப்போம். இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் ஹேப்பனிங். இது வந்து சாதாரண ஒரு நிகழ்வு தான். இதை வந்து
நம்ம பகிர்ந்துக்கிட்டாதான் தெரியும் இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு. அதே மாதிரி படபடப்பு ஜாஸ்தியாகும், எதுக்குன்னே தெரியாம ஆங்ஸைட்டி, யூ பிகம் வெரி ஆங்ஷியஸ். ஒரு சின்ன விஷயம், ஒரு நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட ஒரு படபடப்பு. வீட்டை சரியா கூட்டினா 10 தடவை கூட்டத்தை தொங்கிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதுல ஒரு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் படபடப்பு ஏற்படும். இதய நலத்துல வந்து நம்ம ரொம்ப அக்கறை காமிச்சுக்கணும். நம்மளோட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்றது இந்த நேரத்தில் மிடில் ஏஜ் விமனுக்கு தான் வரும். அதே மாதிரி உடல்ல வந்து ட்ரைனஸ், ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் நமக்கு ஜென்ரலாகவே. அது தலையில இருக்க முடி உதிரும். அதே நேரத்தில் முகத்துல, தாடையில, கழுத்துல இங்கெல்லாம் வந்து நிறைய முடி வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில வயசானவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே மீசை இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை தாடையில் கொஞ்சம் முடி இருக்கும். இதெல்லாம் வந்து டு டூ வித் ஹார்மோன்ஸ். சில நேரங்களில் வந்து மார்பகங்களில் வலி உணரலாம், தலைவலி அடிக்கடி ஏற்படும், இல்லை மார்பகங்கள் கனமாகவும் ஃபீல் பண்ணலாம். அடுத்தது வந்து சிம்டம் பார்த்தீங்கன்னா எலும்புகள் வலுவிழக்கும், ஏன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துடும். ஸோ அதனால வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி எல்லாம் வரும். யூ ஃபீல் வெரி வீக், முட்டு வலி, கால் வலி. நான் சின்ன பொண்ணுங்கள்லாம் இறந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அம்மாலாம் ஒரு மிடில் ஏஜ் வந்த அப்புறம் வந்து எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை கால்சியம் இல்லாததுனால தான். அடுத்தது பற்கள் வலுவிழக்கும். பற்களில் வந்து they won't be strong. நம்மளோட சலைவல் கிளாண்ட் வந்து கம்மியாக சுரக்கும். ஸோ அதனால மவுத்தில் ட்ரைனஸ் இருக்கும், கண்ணு ட்ரை ஆகும். இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணுறது, எனக்கு என்னென்னு தெரியல, கண்ணு ட்ரையாகவே இருக்குமோ, இல்லை தொண்டை பேசுகிறப்ப காஞ்சி போச்சுமோ, இதெல்லாம் பி அசோசியேட்டட் வித் மெனோபாஸ். இஃப் யூ ஆர் இன் தட் ஏஜ் குரூப், நீங்கள் வந்து ஒரு 25 வயசு பொண்ணுக்கு எனக்கு தொண்டை காயுதுன்னா ஐயோ எனக்கு மெனோபாஸ்லாம் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து 40லேருந்து 50 வயசுக்குள்ளே நடக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த அறிகுறிகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணுன்றது கிடையாது. சிலருக்கு வந்து அதிக அளவில் இருக்கும், சிலருக்கு கம்மியாக இருக்கும். தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து மருத்துவரை அணுகிறதுல தப்பே கிடையாது. அதனால கண்டிப்பாக போகணும். அதே மாதிரி இதெல்லாம் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். இப்போ என்னன்னா உளவியல் சார்ந்த விஷயங்கள். இதுதான் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஏதோ எனக்கு கேட்டுருவீங்க, எனக்கு வித்தியாசமாக இருக்குன்னு. ஆனால் உளவியல் சார்ந்த விஷயங்களை நமக்குள்ளேயே அடக்கி வச்சு நம்மளே வந்து அதை டீல் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட்டிங் எவ்வளோ முக்கியன்றது இனிதான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பெண்ணுக்கே உரித்தான ஒரு விஷயம் என்னன்னா கருவுறுதல். அது இல்லைன்ற பட்சத்தில் வந்து ஒரு தாழ்வு மனம், இது நின்றுச்சு, நமக்கு இனிமேட்டு அந்த அதுக்கான தகுதி நமக்கு இல்லைன்றப்ப நம்மளை அறியாமல், அதை நம்ம ரியலைஸ் பண்ணி வர்றது கிடையாது, நம்மளை அறியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அடுத்து எம்டினஸ் சிண்ட்ரோம். ஏன்னா அந்த வயசுல வந்து 40-45 வயசுல தான் உங்க பிள்ளைங்கள்லாம் வந்து உங்க வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க, படிச்சிருவாங்க, எல்லாரும் வெளியில போறப்போ ஒரு எம்டினஸ், வீட்டில் வந்து தனிமையை உணர ஆரம்பிப்பாங்க. லோன்லினஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயசானவங்களை பராமரிக்கிறதுல செலவிடுவாங்க, இல்லை வந்து மாமனாரை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெண்ணுங்களுக்கு வந்து ஒரு லோன்லினஸ் இருக்கும், அவங்களுக்கான ஃப்ரீடம் கட் ஆகிற மாதிரி இருக்கும். யார் வீட்டில் இல்லை, பிள்ளைங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் உணர ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து இது ஒரே ஒரு காட்டுவது ஒரு ஐரடி என்னன்னா, மனசு வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு மனம் மாதிரி குதுகலிச்சுட்டு இருக்கும், ஆனால் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. உங்களுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் அப்படி சாதிக்கணும், எல்லா ஆசையும் இருக்கும், ஆனால் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. ரொம்ப நம்ம வந்து உடம்பளவில் நம்ம பின்னாடி இருப்போம், மனசளவில் வந்து யூ பிகம் அ டீனேஜர். சில பேர் வந்து கழுவிட்டு இருப்பாங்க, சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது இன்னொரு இது எதனால கோவம் வரும்னா, இது எப்போ வரும், இந்த மெனோபாஸ் டைமில் வந்து பீரியட்ஸ் எப்போ வரும், எப்போ வராது, எப்போ நிற்கும் தெரியாது. அதனால் இந்த கோவிலுக்கு போகிறதோ இல்லை பிரயாணம் மேற்கொள்கிறதோ இது எல்லாமே ஒழுங்காக திட்டமிட முடியாது. ஸோ அதனால நம்மளை அறியாமல் ஒரு எரிச்சல் வரும். நிறைய பேர் இதுக்கு தயாராக இருக்காங்க, ஆனாலும் சில பேருக்கு சமாளிக்க முடியாததுனால வந்து அவங்க வந்து பெட்டர் டாக்டரை பார்க்கறது நல்லது. அடுத்தது வந்து எப்படி எதிர்கொள்ளலான்னு பார்க்கலாம். நல்ல உணவு பழக்கத்தில் ரொம்ப முக்கியம். உடல் பருமனால் பாதிக்கப்படுறதுனால என்ன பண்ணும், கொழுப்பு நிறைந்த உணவுகளை அறவே தடுத்துறது நல்லது. எண்ணெயில் பொரிச்சது, அடுத்தது இந்த புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது, காரம். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஜென்ரல் டாக்டர் சொல்கிறாங்க, புளிப்பு சாப்பிடாத, காரம் சாப்பிடாத, மைதா சாப்பிடாத, சுகர் நிறைய எடுத்துக்கிறாங்கன்றது யூனிவர்சல் ஆகிடுச்சு. பட் மெனோபாஸில் இருக்கவங்க இது கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களுக்கு 55 வயசுல வந்து நம்ம எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வந்து அந்த ஒரு 40 வயசு அனுப்புற நான் பார்த்துக்கிறேன்றது கிடையாது. 30 வயசுல இப்போ இருக்கிற இங்கே இளமையாக இருக்கிறவங்கலாம் சொல்கிறேன், யங்காக இருக்கிறவங்க நீங்களுமே வந்து 30-35 வயசுலேருந்தே அதுக்கான கேர் எடுத்துக்கணும்.
சாப்பாடு தான் அதுக்கு முக்கியமான ஒரு இது உணவு. நிறைய நார் சத்து இருக்கிறது, ஃபைபர், அடுத்தது ப்ரோட்டீன் சாப்பாடு நிறைய எடுத்துக்கணும் டயட்டில். கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணிக்காய், வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், நூல்கோல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் நிறைய சாப்பிட்லாம். வைட்டமின் சி நிறைய எடுத்துக்கணும், ஏன்னா அதுதான் வந்து உங்கள் இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணும். அடுத்தது வந்து கால்சியம் நிறையா இருக்கிறது, உளுந்து, ராகி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி உணவு விஷயங்கள் உங்களுக்கு ஏறக்குறைய தெரியும், ஏன்னா எல்லாருமே இப்போ அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆயில் மசாஜ் செஞ்சுக்கிறது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. நம்ம வந்து ஒரு மசாஜுக்கு போகணும்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறோம், அது தப்பு, எனக்கு மசாஜுக்கெல்லாம் போகக்கூடாது, ஐயோ அதெல்லாம் நான் தப்பு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அது வந்து அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணும் மனசை. ஸோ அதுக்கு வந்து போயிட்டு வரலாம். 7:30 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. குடும்பத்தோட ஆதரவு பெண்களுக்கு மெனோபாஸ் நேரத்தில் மிக மிக முக்கியம். ஏன்னா திடீரென்று கோபம், எரிச்சல் ஜாஸ்தியாகும், திடீர்னு சோகமாவாங்க. கோபம் மட்டும் இல்லை, திடீர்னு சோகமாகும். அதனால வந்து இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சையினால ஏற்பட்டதா இருந்தாலும் சரி, கணவரோட பங்கு இதுல மிக மிக முக்கியம். இப்பெல்லாம் வந்து நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை யாரோட பேசுறதுக்கும். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஃபோனை வச்சுட்டு இருக்கோம். நமக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் மேடம் சொன்ன மாதிரி கூகுள் ஆண்டவர்கிட்ட போயிடுறோம். அது சொல்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் தலையில் வச்சுட்டு நம்மளே குழம்பி நம்மளே ஒரு முடிவுக்கு வந்து முடிஞ்சா பக்கத்தில் இருக்கவங்களையும் குழப்பி சுற்றி இருக்கவங்களையும் குழப்பி ஒரு லெவலுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கணவரோட பங்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா டு பி ஆன் த லைட்டர் சைட். வீட்டில் இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டுக்காரி இவ்வளோ பொறுமையாக கேட்டுப்பாரோ இல்லையோ தெரியல. இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி இது எனக்காக செய்கிறாரா இல்லை அவரே அவருக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாரான்னு தெரியல. ஸோ இது மாதிரியெல்லாம் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு வந்து இதுதான் நாங்கள்லாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள், புரிஞ்சுக்குங்கன்னு புரிய வைக்கிறோம். பெண்கள் எதை கடக்கிறாங்கன்றது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்ணணும். ஆண்கள் ஒரு டாக்டர் கிட்ட போறதா இருக்கட்டும், சரி நீ போயிட்டு வா, உனக்கு தானே பிரச்சனை, லேடி டாக்டர் தானே, நான் வந்து என்ன பண்ண போறேன், இதெல்லாம் கிடையாது. நீங்களும் போங்க, என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கணவரோட சேர்ந்து செய்யற விஷயங்கள், ஒரு சின்ன வாக்கிங் ஒன்று தெரிஞ்சுக்க. இங்க இருக்க பெண்ணுக்கெல்லாம் நான் சொல்றேன், எந்த விமனுமே உங்க ஒய்ஃப் எல்லாம் நீங்க 1/2 மணி நேரம் அவங்களோட செலவு பண்ணணும், 1 மணி நேரம் செலவு பண்ணணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. அது இப்பப்ப அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு, அவங்களுக்கும் ஃபோன் இருக்கு, அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால இது ஒரு மந்திரமா நான் சொல்றேன், 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு, 24 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒதுக்கி என்னம்மா என்ன பண்றேன்னு பக்கத்துல உட்காருங்களேன், அது போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் பொறுமை இருக்காது, அவங்களுக்கும் பொறுமை இருக்காது. அதனால அதுக்கப்புறம் அவங்க வேலையை நிம்மதியா பண்ணலாம். சரியா? அதனால இதை மட்டும் பண்ணுங்க, 10 நிமிஷம். அது வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி படிச்சு, ஓகே 10 நிமிஷம் ஆச்சு, நான் அவளோட உட்காந்து கொஞ்சம் சாதாரணமா பேசிடுறேன்னா அதுக்கப்புறம் உங்க வேலையில நாங்கள் தலையிட மாட்டோம், அதை சொல்றேன். ஸோ அதனால சின்ன ஒரு ஜாகிங் போகலாம், வாக்கிங் போகலாம், உடற்பயிற்சிகள் சேர்ந்து செய்யலாம். உணவு ரீதியான ஆதரவு நிறையவே இது பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அழிக்கலாம். தாழ்வு மனப்பான்மை நிறைய வரும். ஐயோ ஏன்னா நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிடும், ஸ்கின் லூஸ் ஆகும், முடி கொட்டும், நம்ம அழகா இல்லையோ, முன்னாடி மாதிரி நமக்கு அழகு குறைஞ்சிருச்சோ, அதனால நம்ம கணவர் நம்ம கிட்ட வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாரோ, இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் இருக்கும். நல்ல நாளே பெண்கள் சாதாரணமாகவே ஆண்கள் வந்து ஏங்க உங்களை பிடிச்சிருக்கா டே 1லேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வயசுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கலன்னா அந்த சந்தேகம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால வந்து அந்த கேள்விகள்லாம் குறைஞ்சி, இல்லைம்மா நீதாம்மா எனக்கு உலகமேனு சொல்றதை தவிர்க்கணும்னா 10 நிமிஷம் செலவு பண்ணி அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுங்க. ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் அவங்க அந்த மாதிரி ஒரு கோபப்படுறாங்க, ஏதாச்சும் நான் ஏன் உனக்கு பீரியட்ஸ் வர டைமா, உனக்கு பிஎம்எஸ்ஸா, அதனால தானா அப்படின்னு கேட்காதுங்க, அது அவங்களை இன்னும் இரிட்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்து, ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி டைம் போல இருக்கு, அதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. குடும்பத்தோட ஆதரவு ரொம்ப முக்கியம். வெளியிடங்களுக்கு போகிறது, கோவிலுக்கு போகணுன்னா கூட்டிகிட்டு போங்க, சினிமாவுக்கு ஆசைப்படுறாங்களா கூட்டிகிட்டு போங்க. இதெல்லாம் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். இதெல்லாம் மீறியும் அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போங்க, கூட்டிகிட்டு போங்க. எந்த வித தப்பும் கிடையாது டாக்டர்கிட்ட போகிறதுக்கு. பார்த்தீங்களா? அடுத்தது வந்து இது மனநலத்தோடு நம்ம இருக்கணும். அதாவது இந்த எப்படி வந்து நம்மளே நம்மளை பார்த்துக்கிறதுன்றது வந்து அடுத்தது. இதெல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கவங்க சப்போர்ட் கொடுக்கறது. அது இல்லாமல் நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கிறதுன்றது எல்லாத்தோடையும் முக்கியம். நமக்கு நாமன்றதோட எனக்கு நானுன்னு இருக்கணும்.
நான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாதான் நான் என்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும். என் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் என்னோட ஃபேமிலியை நான் நல்லா பார்த்துக்க முடியும். என்னை சுற்றி இருக்கவங்க, என் சமுதாயம் எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நான் பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து சுய மருத்துவம் பார்க்கறத விட்டுருங்க. உங்களுக்கு சிலது முடியல அப்படின்றப்ப டாக்டர்கிட்ட போங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கர்ப்பப்பை புற்றுநோய், எக்ஸ்கியூஸ் மீ, மார்பக புற்றுநோய்க்கு செக் பண்ணிக்கணும். 3லேருந்து 6 மாதம் வரையிலும் ரத்த ஹீமோக்ளோபின்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து இது எல்லாத்துக்கும் மேலே சின்னதாக ஒன்று சொல்லிடுறேன். என்ன பண்ணலான்னா, மன அமைதியோடு நம்ம இருக்கணும்னா நண்பர்களோட உங்கள் நேரத்தை செலவழிங்க. அது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளே இருந்துடாதீங்க. எனக்கு வெளியில் போக பிடிக்கல, ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கல, எனக்கு சோம்பேறியாக இருக்கேன், எனக்கு 4 பேரை பார்த்தா பேச பிடிக்கலலாம் இல்லாமல் போய் சோஷியலைஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நல்ல புத்தகங்களை படிக்கலாம், கைவேலைப்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்திக்கலாம், நல்ல இசை கேளுங்க, சின்ன சின்ன சேலஞ்சுகளை எடுத்து ஒரு 30 நாள் சேலஞ்சு 50 நாள் சேலஞ்செல்லாம் வேணாம். ஒரே ஒரு வாரத்துக்கு நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான்னா அந்த ஒரு நாள் சேலஞ்ச் இல்லை, ஒரு நாள் சேலஞ்சாச்சும் ஏதாச்சும் எடுத்து செய்யுங்க. முடிந்தால் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுங்க. சேலஞ்ச் இதெல்லாம் மனது போதுமான தூக்கம் ரொம்ப முக்கியம். அளவான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, வாழ்க்கை முறைப்படுத்தி கொண்டால் இந்த இலையுதிர் பருவம் எளிதாய் கடந்து மீண்டும் துளிர்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 2வது டீனேஜ் நடக்குது. அது சந்தோஷமா நம்ம சேர்ந்தே கிடைக்கலாம். பெண்கள் எல்லாரும் இதை கை கோர்த்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். Hope I made some sense. So thank you very much for your opportunity. Thank you. மிக்க நன்றி கீதா. நான் இது கதை கேட்க முதலே சொல்லிட்டு இருந்தேன், இந்த பீரியட்ஸை பற்றியே பெருசாக கதைக்கிறது இல்லை எங்கள் சமூகத்தில். இதை பற்றி கதைக்கிறதே இல்லை, கொஞ்சம் இல்லை, சுத்தமாக கதைக்கிறது இல்லை. அநேகமான பெண்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அது பிரச்சனை, அது முதல்ல இருந்தே தெரியாது. ஆனால் இது நிச்சயமாக தெரியாது. இப்படி தொடங்கிக்கலே தெரியாது, முடிவு போடுறதுன்னு நிச்சயமாக தெரியாது. நீங்கள் நிறைய நல்ல பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. ஹோமோன்ஸ் குறைகிறதால இந்த கேன்சர் ரிஸ்க் பார்க்கணும். அதே மாதிரி மெமோகிராமம் மறக்காமல் செய்யணும். ஒவ்வொரு வருஷமும் மென்ஷன் சொல்லுங்க. இந்த நேரத்தில் இதுக்கு பிறகுதான் ஒரு 45-50 வயதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்ற சான்ஸும் கூடும். அதோட உங்களுக்கு உண்மையாக உங்களோட சிம்டம்ஸ் வந்து சரியாக இயலாமல் இருந்ததுன்னா ஹோமோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பிஸ் இருக்குது. ஒரு கொஞ்ச காலம் ஹோமோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருந்தால் அதுக்கு எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. ஸோ ஓகே, ஓப்பனாக நீங்கள் உங்களோட டாக்டர்ஸோட கதைக்கிறது சரியான முக்கியமோ கணவரோடையும். இதை பற்றி நான் இப்போ கிட்டடியில் ஒரு நியூஸ்ல கதை கேட்கல சொன்னால், இப்போ அநேகமான பெண்கள் இந்த காலத்தில் வேலைக்கு போக தொடங்கிட்டாங்க. அநேகமாக 45-50 வயதில் நான் சொன்னேன்னா, இது அவ்வளோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் மாதிரி இருந்தாலும் அவ்வளவோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது உங்களுக்கு. பிள்ளைகள் எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்து விடணும். பிள்ளைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்காக இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன விருப்பம் பண்ணி செய்யலாம். எவ்வளவோ செய்ய இருக்கு உலகத்தில். இப்போவே சொல்லிக்கிற அவ்வளோ எப்படி நீங்கள் தொடங்கலாம் முதல்ல இருந்துட்டு. வேலைக்கு போகலாம், பிள்ளைக்கு திருப்பி வீட்டை வரணும், இப்போ வேலை முடிக்கணும் அப்படின்ற எதுவுமே இல்லை. உங்களோட ஒரு கொஞ்ச காலம் அநேகமாக பிள்ளை வளர்ப்புக்காக எவ்வளோ பெண்கள் எத்தனையோ தியாகம் அதுக்கு முதல்ல செய்திருப்பீங்க. அதுக்கு ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் ஷைன் பண்ணுற காலகட்டமாக கூட இருக்கலாம். ஸோ அது அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த எலும்புகள் வலுவிழக்கிறதுக்காக மேக் ஷுவர் நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க. இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் குறையிறதால அதனால் கால்சியம் இருக்குது சிக்னலிங் குறையிறதால தான் இந்த செல்லும் வலுவிழக்குது, எலும்பும் வலுவிழக்குது. அதில் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு கொண்டா ஆக்சுவலாக வாழ்க்கை சரியான நல்லா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அதோட பாட்டு நாங்கள் 2 கேள்வி கிடமிருக்கா இல்லை நோ சாரி. ஆனால் இது எல்லாருமே இங்கே தான் இருக்க போயினோம். அதனால ப்ளீஸ் எல்லாரோடைய கதைங்க அவையிலேருந்து கற்றுக்கொள்றதுக்கு நிறைய இருக்குங்கள்ட்ட என்று சொல்லிக்கொண்டு இந்த அமர்வை முடிச்சுக்கொள்வேன். தேங்க்யூ. மிக்க நன்றி இந்த பேச்சாளர்களுக்கும் இந்த அமர்வை நடத்தி சென்ற அண்ணாவுக்கும்.